ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मोकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनदारणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमः विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण मंत्रम की वेंकटेश श्री भक्तिवेदांत स्वामी श्री प्रभुपाद महाराज की जय। श्री गुरुदेव की जय। ताई गौरवानंदे हरि हरि बोल। हरे कृष्णा। வீட்டுல கெஸ்ட் வராங்க, அது வரைக்கும் கேட்டுட்டு இருக்கேன் ஜி. ஓகே மேடம். ஹரே கிருஷ்ணா. நடுவுல கட் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. ஓகேங்க. மியூட்ல போட்டுக்கோங்க மாதாஜி. தேங்க் யூ. ஸோ இப்போ நியூயார்க் சிட்டி வந்துட்டார். ஓகே, டெட்ராய்ட் போயிட்டார், பாஸ்டன் போயிட்டு அப்புறம் நியூயார்க் வந்துட்டார். இப்போ நிறைய டிவோட்டிஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்க ஒரு வரவேற்கிறதுக்கா. ஏற்கனவே பார்த்தோம், நியூயார்க்கோட டெம்பிள் பர்சன் வந்து பாவானந்த பிரபு. ஓகே, பிறப்ப அதுக்கு ஒரு ஸ்பெஷலான வியாசாசன். வியாசாசன் என்ன இருக்குன்னா, வியாசதேவர் உட்கார்ந்த அந்த இடம். பாகவதம் எப்பயுமே வியாசரை தான் சொல்கிறாரு. அவரை வந்து பிரதிநிதித்துவமாக ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இங்கே பேசுகிறார். அதனால் அது வியாசாசன் சொல்லுவாங்க. எல்லோரும் வியாசாசனில் உட்காரக்கூடாதுன்னுவாங்க இல்லையா. வியாசாசன்னா என்னென்னா, இந்த மாதிரி பாகவதம் சொல்கிறவங்க வியாசரை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதனால் ஒரு வியாசாசன் ரெடி பண்ணிட்டாங்க. 200 டிவோட்டிஸ் வந்துட்டாங்க எங்கே ஏர்போர்ட்டில். எல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு டெம்பிள் போகிறாரு. 5 நாள் தொடர்ந்து இனிஷியேஷன் கொடுக்குறாங்க பிரபுபாதர். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 24 பேர் 30 பேர் அந்த மாதிரி டெய்லி இனிஷியேஷன். வருமே மாதாஜி, நல்லா இருக்கேன் சவுண்டு. பாருங்க, மற்ற யாருக்கு பிரச்சனை இருக்கா சவுண்டு? சரோஜா மாதாஜி நல்லா இருக்குன்றாரே. சரோஜா மாதாஜிலாம் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிட்டு பாருங்க. இந்த அது குறைன்னு கேட்குதா? அவர் சந்தோஷ் நல்லா இருக்குன்றாரு. சந்தோஷ் உங்களுக்கு எப்படி கேட்குது? நல்லா கேட்குது. நல்லா கேட்குது. கலாவதி மாதாஜி ஹரே கிருஷ்ணா பிரபு. நல்லா கேட்குது பிரபு. நல்லா கேட்குதா? சரி, தேங்க்யூ மாதாஜி. அதனால் இது ரெண்டும் நல்லா கேட்குது. அது ஏன்னா போயிட்டு வேணா உள்ள தேங்க்யூ மாதாஜி. போயிட்டு வேணா வாங்க, கொஞ்சம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. ஏன்னா அது நெட்வொர்க் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம வீட்டில் போட்டுக்கோங்க. ஃபேன் கம்மியாக தான் இருக்கீங்க. அப்போ ஒரு நாளைக்கு 24 பேர் 30 பேர் அப்படி இனிஷியேட் பண்ணுறாங்க. பிராமண தீட்சை வாங்குறவங்க வந்து தனித்தனியாக தான் போய் பார்க்கணும். காயத்ரி மந்திரம் சொல்லுவாங்க, வாங்கிக்கணும். ஓகே, இப்போ அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. மதுமங்கல் பிரபுன்னு சொல்கிறார், நான் இந்த மாதிரி போனேன், காயத்ரி மந்திரம் வாங்குறதுக்காக போனேன். எல்லாருக்குமே அந்த ஃபீலிங். என்ன ஃபீலிங்னா, பிரபுபாதர் வந்து இமயமலை மாதிரி இருக்காரு, நம்ம வந்து ஒரு மடு மாதிரி இருக்கோம். சின்ன ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுறாரு கவனி, சின்ன ஒரு தூசி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங். இதே தான் ரிக்தானந்தா அவரும் அதே தான் ஃபீல் பண்ணுறாரு. அவர் வந்து பிரபுபாதர் போகும்போது நோ சார் அப்படின்ட்டார். பிரபுபாதர் நோ சார் அப்படின்னாரு. பிரபுபாதர் லைக் பண்ணார், ஒன்றும் சொல்லலை. அவருக்கும் காயத்ரி மந்திரம் சொல்கிறார். தேவி சக்தி மாதாஜி இருக்காங்களா, தேவி சக்தி மாதாஜி, அவங்க அப்போ தான் இனிஷியேஷன் வாங்குறாங்க, காயத்ரி மந்திரம் வாங்குறாங்க. அப்போ ஒரு ஸ்மால் பேப்பரில் எழுதி கொடுத்துட்டார் பிரபுபாதர். அது வந்து
3 லைன், 5 லைன். ஓகே, 5 லைன் வந்து பார்த்தீங்கன்னா பிரபுபாத சொல்கிறது வந்து 3ஆவது லைன் சொல்லணும். ஆனால் அவர் 5ஆவது லைன் படிச்சுட்டு இருக்கார். உடனே இந்த மாதாஜி இன்டர்ப்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, பிரபுபாத இதில் வேற மாதிரி எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. பிரபா உடனே மாற்றிக்கிட்டார். ஓகே, ஆனால் இந்த மாதாஜி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னென்ன பிரபுபாத சொன்னாலும் அது கரெக்டு, நான் என்னுடைய புத்தி கூர்மையை காட்டுற மாதிரி நினச்சி நான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி வருத்தப்படுறான். அப்புறம் வந்து இனிஷியேஷன் கொடுத்தவொன்னே கேட்குறாங்க, பிரபா நான் உங்களுக்கு வந்து எப்படி சர்வ் பண்ண முடியலையே, எப்படி சர்வ் பண்ணலாம், ஏதாவது ஸ்பெஷலாக சர்வீஸ் கொடுப்பாருன்னு சொல்லி கேட்குறாங்க மாதாஜி. அதுக்கு சொல்கிறாரு, நல்லா சேட் பண்ணுங்க ஹரே கிருஷ்ணா அப்படின்றாரு. வேற எதுவும் பண்ணணுமான்னு கேட்குறாரு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறாரு தேவி சக்தி மாதாஜியை. ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கும் கணவருக்கும் ரொம்ப உறவு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் முதல்ல ஹஸ்பண்டை சர்வ் பண்ணுங்கன்னு சொன்னவங்க சொல்லிட்டாங்க, எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கலன்னு சொன்னோன்னே சரி அப்போ வந்து நிறைய சர்வீஸ் இருக்குது, நீங்கள் வந்து இப்போ பிராமணிசேஷன் ஆகிட்டீங்க, பூஜாரி ஆகலாம், ஏகப்பட்ட சர்வீஸ் இருக்குது, நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீஸ்லேருந்து இன்வால்வ் ஆகிக்கலாம்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதம் கிளாஸ் போகுது. டெய்லி பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பிரபுபாதர் வந்து ஸ்ரீமத் பாகவதம் கிளாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒருத்தர் கேட்குறாரு, அப்போ ஸ்ரீமத் பாகவதம் கொடுக்கும்போது ரொம்ப பாவப்பட்டவங்க எப்படி வந்து விடுதலை கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறா, பிரபுபாதர் நீ வந்து கீர்த்தன் பண்ணால் போதும் எல்லாமே சரியாயிடும், சிம்பிளி கம் அண்ட் லிவ் வித் அஸ், எங்கள் கூட வந்து வசிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரபுபாதர். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பிளில் வந்து அங்கே போய் வசிக்கிறது தான், வெளியில் பக்தர்லாம் நிறைய கிடையாது, அங்கே போய் ஃபுல் டைமாக என்ன பண்ணிடுவாங்க, சேர்ந்துருவாங்க. அதுக்கு தான் வந்துச்சு முந்தியெல்லாம். அப்புறம் தான் என்ன ஆயிடுச்சு, இப்போ தான் நிறைய பேர் வெளியே இருக்காங்க, டெம்பிளில் கம்மியாக இருக்காங்க. இப்போ நாங்கள் உங்களுக்கு உணவு கொடுத்துட்றோம், பிரசாதம் கொடுத்துட்றோம், வீட்டுக்கு இடம் கொடுத்துட்றோம், உங்களுக்கு தேவையானதான் கொடுத்துருவோம், நல்ல ஃபிலாசபி, நீங்கள் கல்யாணம் பண்ண நினச்சா கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு மாதாஜி சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு, நல்ல ஒய்ஃப் சப்ளை பண்ணுறோம் அப்படின்றாரு. ஸோ ஏன்னா பிரபா இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஆப்பிரிக்கா பிரிச் பண்ணும்போது அங்கே உள்ள ஆப்பிரிக்கன்ஸ்க்கெலாம் என்னதோ ஒரு சில பேர் கஷ்டம், மேரேஜ் வந்து கஷ்டம். இங்கெல்லாம் தான் டௌரி வந்து பெண்கள் சைடு கொடுக்குறாங்க இல்லையா, ஆப்பிரிக்காவில் எப்படின்னா ஆண்கள் சைடு தான் டௌரி கொடுக்கணும். ஹரே கிருஷ்ணா வந்துச்சு, ஆண்கள் சைடு டௌரி கொடுக்கணும். அப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாரு, எனக்கு வந்து நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எனக்கு ரொம்ப காசுலாம் இல்லை, என்னால் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவருடைய இதை சொல்கிறார். ஆனால் அவர் கல்யாணம் பண்ண ஆசை இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறாரு, நீ எப்படி சாம் வந்து இங்கே சேர்ந்துடு, உனக்கு வந்து நான் வந்து ஒயிட் உமன் கொடுக்குறேன், ஃபாரின் லேடி வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிப்பாரு. இன்னுமே அவர் சன்னியாசி இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து கிருஷ்ண கான்சியஸ் வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஈடுபடுறாரு, மேரேஜ் பண்ணிக்கிறதுலாம் ஈடுபடுறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 60 சென்டர் அப்போ இருக்குது அவருக்கு. இதுமாதிரி கிருஷ்ண உணவில் உள்ளவங்க வந்து பெஸ்ட்டு ஹவுசஸில் வாழ்கிறாங்க, பெஸ்ட்டு வீட்டில் வாழ்கிறாங்க, நல்லா உணவு சாப்பிட்றாங்க, அவங்க கான்சியஸும் பெஸ்ட்டாக இருக்குது, அவங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எல்லாருமே என்ன பண்ணோம், நீங்கள் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் வேலையில் இருக்கிறதோட நீங்கள் வந்து டெம்பிளில் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி பிரபா வந்து ப்ரீச் பண்ணாங்க. ஸோ அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, இந்த ஒண்டர்ஃபுல் பிரசாதம் கொடுத்தா என்ன ஆகும்னு கேட்குறாரு. நந்த கிஷோர் பிரபுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் கேட்குறாரு, ஒண்டர்ஃபுல் பிரசாதம் யாரோ ஒருத்தர் ரோட்டில் போயிட்டு இருக்காரு, அவருக்கு ஒண்டர்ஃபுல்லாக ஒரு பிரசாதத்தை கொடுத்தா என்ன ஆகும்னு கேட்குறாரு. பிரபா அதை சொல்கிறார், அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் பிரசாதத்தை வந்து வாழ்க்கையில் அவர் சுவைச்சிருக்கவே மாட்டார், இந்த மாதிரி அவர் ஒண்டர்ஃபுல் ஸ்வீட்டை சாப்பிட்டு என்ன பேர் அவரும் ஒரு நாள் ஒண்டர்ஃபுல் ஆகிடுவார். ஸோ எல்லாமே ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும், அதனால நீங்கள் வந்து இந்த பிரசாதம் சிம்பிளி ஒண்டர்ஃபுல் பிரசாதத்தை டிஷ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார். உங்கள் பிலாசபியும் ஒண்டர்ஃபுல்லு, உங்களுடைய பிரசாதம் ஒண்டர்ஃபுல்லு, நீங்களும் ஒண்டர்ஃபுல்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, ஏன் இந்த பேட்டரி அடிக்கடி போயிடுது? ஹரே கிருஷ்ணா. ஸோ நியூயார்க்லேருந்து பிரபாத் இப்போ லண்டன் கிளம்புறாரு கொஞ்ச நாளில். ஏன்னா லண்டனில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, பிரபாவுடைய பிரசன்ஸ் தேவைப்படுது. லண்டன் போகனால
கெய்ன்ஸ் வில்லா ஃப்ளோரிடா போகிறார். ஓகே, இந்த பிரபா என்ன சொல்கிறாருன்னா, என்னை யாராலும் கூப்பிடலாம், நான் வரேன், ஆனால் எனக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துடணும், நான் லெக்சர் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணோம், $1000 கொடுக்கணும். நீ யார் ஏன்னா நிறைய பேர் கூப்பிட்றாங்க, 60 சென்டர் ஒரே டைத்தில் கூப்பிட்டா எப்படி போக முடியும் பிரபாதன், யார் வந்து இந்த மாதிரி கொடுக்குறீங்களோ நாங்கள் வரேன்ட்டாங்க. அப்போ இந்த கெய்ன்ஸ் வில்லா ஃப்ளோரிடாவில் டிவோட்டிஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரிடா இங்கே வந்து நாங்கள் வந்து அந்த ஃப்ளோரிடா யூனிவர்சிட்டியில் பேசிட்டோம், அவங்க வந்து $1000 கொடுக்க ரெடியாக இருக்காங்க. உங்களை கூட்ட வந்து பேசி வைக்கிறதுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரிடா வந்து $1000 கொடுக்க ரெடியாக இருக்காங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றோம். சரி பிரபா சரி நான் வரேன் அப்படின்ட்டார். ஓகே, ட்ராவல் எக்ஸ்பென்ஸ்லாம் கொடுத்து $1000 கொடுப்பாங்க. இப்போ எல்லாம் ஃப்ளைட் தான். ஃபஸ்ட்டு டைம் தான் என்ன பண்ணுறாரு அவர் பிரபாதர், கப்பலில் வந்தார். அதுக்கப்புறம் கப்பலே கிடையாது, ஒன்லி ஃப்ளைட்ஸ் தான். ஸோ பிரபாதர் வராது. அங்கேயே பார்த்தீங்கன்னா விஐபி லான்ச்னா அது ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக உள்ளவங்க அந்த மாதிரி டெம்பரரியாக தங்குறது மீன்ஸ் அங்கே ஃப்ளைட் வரணும்னா ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இடம் லான்ச்சுன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு அழகாக ஒரு நல்ல வியாஸ் செஷன் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, நல்லா ஸ்டடியாக நல்லா சூப்பராக இருக்குது. அந்த வியாஸ் செஷன் என்ன பண்ண பிரபாதர் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறார். போகிற வழியில் அட்லாண்டாவில் வந்து இறங்குறாரு. அட்லாண்டா போய் தான் அந்த கெய்ன்ஸ் வில்லேஜ் வந்து போகணும். அதுக்கு போகும்போதுனால அட்லாண்டாவில் கொஞ்சம் நேரம் அடுத்த ஃப்ளைட் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பிரபாத் டீச் பண்ணுறாரு. அங்கே உள்ள லோக்கலில் ஒரு 10 டிவோட்டிஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, வியாசாசனம்லாம் போட்டு அவரை லெக்சர் சொல்ல சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ லெக்சரை கன்க்ளூட் பண்ணுறாரு. சாண்டிங் வந்து ஒரு சென்டிமெண்டல் கிடையாது, இது வந்து நல்ல சவுண்டான ஃபிலாசபி, வேதாங்கல்ல பேஸ் பண்ணி விழுக்குது. நமக்கு வந்து நிறையா புக்ஸ் இருக்குது, நீங்கள் எல்லாம் அந்த புக்ஸ்லாம் நீங்கள் வாங்கி படிக்கலாம்னு சொல்லி அந்த லெக்சர் பண்ணுறாரு. நிறைய பேர் வந்துட்டாங்க ஏர்போர்ட்டில் உள்ளவங்க எல்லாம். சொல்லிட்டு எங்கே புக் ஸ்டோர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா பிரபா லெக்சர் முடிஞ்ச உடனே அங்கே புக்ஸ் வச்சுருப்பாங்க, புக்ஸ் உடனே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. புக்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாரு. அவங்களோட டிவோட்டிஸ்லாம் முடிக்கிறாங்க. யூஸ்வலாக நாங்கள் புக்ஸ் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ஓகே சார் புரிஞ்சிச்சு சொல்லிட்டாரு. பிரபாதர் பார்த்த பிறகு கேட்குறாரு, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கான்னு கேட்குறாரு. ஆடியன்ஸு கேட்குறாரு. ஏன்னா வந்து பிரபாத புக்ஸ் வந்து இப்போ நிறைய நம்ம பிரிண்டிங் மிஷின் இருக்கிறனால டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் தெரியாது புக்ஸ்லாம். அதனால் எப்பப்போ லெக்சர் போகிறோம் அங்கெல்லாம் புக்ஸ் வச்சுருப்பார் பிரபாதர். ஸோ அப்போ நிறைய பேர் இந்தியன்ஸ் வந்திருக்காங்க. அந்த இந்தியன்ஸில் வந்து ஒருத்தர் ஒரு பயாலஜி படிக்கிறார், டாக்டர் படிக்கிறார், பிஹெச்டி பண்ணுறார் பயாலஜியில். ஓ பயாலஜியில் வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. பிறப்பாக்கே, ஓ நீங்கள் பயாலஜி படிக்கிறீங்களா அப்படின்னு. ஆமாம், ரொம்ப புவர் ஃப்ராக்ஸ் அப்படின்ட்டார். தவளைங்கள்லாம் பாவம் அப்படின்ட்டாரு. தவளைங்கள்லாம் பாவம்னு எல்லாம் சிரிக்கிறாங்க உள்ளவங்கலாம். ஏன்னா அந்த பயாலஜி என்ன பண்ணுவாங்க, அந்த பயாலஜி படிக்கணும்னு தவளையெல்லாம் வெட்டுவாங்க இல்லையா, அதான் அவங்க ஃபஸ்ட்டு வேலை. தவளைங்கள்லாம் பாவம்னோடனே எந்த ஒரு எக்ஸ்பிளைனாலும் தவளையை வெட்டிடுவாங்க. நோ 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 ஒய் புவர் ஃப்ராக்ஸ், ஏன் அதை வந்து புவர்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் அதை கொள்றீங்க அப்படின்னு சொல்லி பிரபாகர் சொல்கிறார். அவர் சொல்கிறார், இல்லை இல்லை இது வந்து நாங்கள் வந்து அறிவை விருத்தி பண்ணுறதுக்காக நாங்கள் அதெல்லாம் பண்ணுறோம், நீங்கள் வந்து இதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னோன்னே எல்லாம் சிரிச்சுட்டே இருக்காங்க. இது வந்து ரெசிஸ்ட் பண்ண எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏன்னா வந்து அறிவை விருத்தி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி, அதனால இது சரிதான் அப்படின்றாரு. ஆல்ரைட், இப்போ நான் உன்னை கேட்குறேன், பிரபாகர் சொல்கிறார், ஓகே நீ சொன்னது ஓகே, நான் அறிவை விருத்தி பண்ணுறேன்னு சொல்லி உன்னுடைய உடலை கொடுன்னு கேட்குறேன், நீ கொடுப்பியான்னு சொல்லி கேட்குறேன். எல்லா ரூல் எல்லாம் சிரிக்கிறாங்க. எஸ் எஸ் ஐ வுட் கிவ் அப்படின்ட்டான் அவருக்கு இந்தியன். ஓகே என்ன பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் எஸ் ஐ வுட் கிவ் சொல்லிட்டே இருக்கிறார். எல்லாம் இன்னும் கொஞ்சம் சிரிக்கிறாங்க விழுந்து விழுந்து. பிரபாகர் கேட்குறாரு, எவ்வளோ உயிரினங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு 5 கோடி உயிரினங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பிரபாகர். இல்லை நான் பார்த்ததில்ல. எவ்வளோ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு கேட்குறாரு. நாங்கள் வந்து ஒரு 5000 உயிரினங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த பயாலஜிஸ்ட். நீங்கள் எல்லாமே தப்பாக தான் சொல்கிறீங்கன்னு பிரபாகர் சொல்கிறார். மொத்தம் 84 லட்சம் உயிரினங்கள் இருக்குது, எங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து சயின்டிஃபிக் நாலேஜ் வேதாகத்தில் இருக்குன்னு சொல்லி பிரபாகர் சொல்கிறார்.
ஸோ அந்த மாதிரி அவர் பிரசாதம் சாப்பிட்டோன்னே அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு நாடகம் நடிச்சு காட்டுறாங்க, பிராமணான் ப்ராப்ளம், பிராமணரும் செருப்பு தைக்கிறோம். இந்த நாடகம் அங்கே ஏர்போர்ட்டில் லான்ச்சில் எல்லாம் நடக்குது. ஓகே, அங்கே நாடகம் நடிச்சு காட்டுறாங்க. அதில் ஒரு டிவோட்டி வந்து பிராமணராக வராரு, ஒருத்தர் வந்து செருப்பு தைக்கிறவர் வராரு, இன்னொருத்தர் வந்து நாரமுனியாக வராரு, ஒருத்தர் விஷ்ணுவாக படுத்திருக்காரு. இந்த மாதிரி எல்லா செட்டப்பும் அவங்க வச்சுருக்காங்க, ஏர்போர்ட்லேயே எல்லாம் பண்ணுறாங்க. அவன் விஷ்ணு அடிப்பார்ல, அவருக்கு வந்து அவங்க ஒய்ஃபே லக்ஷ்மியாக வராங்க. அவங்க இது மசாஜ் பண்ணுறாங்க, அப்படி படுத்துருப்பாரு, மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து பிரபுபாத் அவரே பார்த்துட்டு இருக்காரு, விஷ்ணு நடிக்கிறவரே. அவருக்கு பயம் வந்துருச்சு. பிரபுபாத் என்ன பாருப்பேன், ஹூ இஸ் திஸ் ராஸ்கல் பிளேயிங் விஷ்ணு ரோல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு சொல்லி அவர் பயப்படுறாரு. ஓகே, ஏன்னா நம்ம விஷ்ணுவை நடிச்சிடக்கூடாது, பிரபுபாத் ஏதோ திட்டதான் போகிறாருன்னு நினச்சிட்டே இருக்கிறாரு. ஓகே, அப்போ ஒருத்தர் நாரதமுனியாக வந்து என்ன பண்ணுறாரு, ஆக்ட் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய வட்ட விழுந்து கும்பிட்றாரு. ஏன்னா அந்த ஊரில் பிரபுபாத் இருக்கார் இல்லையா, அவர் அங்கே யாரை பார்த்தாலும் விழுந்து கும்பிட்றாரு. அப்போ அவர் எல்லாரும் விழுந்து விட்டோன்னே கடைசி என்னாச்சுன்னா செருப்பு தைப்பார் இல்லையா, அவரே விழுந்து கும்பிட்றாரு. உடனே அங்கே உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, இந்தியன்ஸ்லாம் சொல்கிறாங்க, செருப்பு தைக்கிறவரை வந்து நாரதமுனி கும்பிட மாட்டார் அப்படின்னு சொல்லி இந்தியன்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஓகே, பிரபுபாத் உடனே சொல்கிறார், இன்டர் பண்ணுறார், சொல்கிறார், ஆக்சுவலி உண்மையை சொல்லப்போனால் நாரதமுனி வந்து செருப்பு தைக்கிறதுக்கு அவங்க ஒபிசன்ஸ் பே பண்ணுறது கரெக்டு தான். ஏன்னா அந்த செருப்பு தைக்கிறவர் ஒரு வைஷ்ணவர், எனி வைஷ்ணவா யாருனாலும் ஒபிசன்ஸ் பே பண்ணலாம். ஒரு வைஷ்ணவா எந்த வைஷ்ணவர் பே பண்ணலாம். ஏன்னா வைஷ்ணவர் வந்து பிராமணருக்கு மேலே அப்படின்னு சொல்லி பிரபுபாத் சொல்கிறார். அப்புறம் திருப்பி அந்த பிளே கண்டினியூ ஆகுது. ஓகே, அப்போ வந்து ஒரு லேடி வந்து மீட் பண்ணுறாங்க, அவங்க வீல் சேர்லேயே இருக்கிறாங்க. ஓகே, மீன்ஸ் நடக்க முடியாது அவங்களால, அவங்க மீட் பண்ணுறாங்க அந்த ஏர்போர்ட்டில். அந்த ஆக்ட் பண்ணாங்களா அந்த ஒரு டிவோடிஸோட அம்மா, அவங்க வந்து அழுதாங்க, எனக்கு வந்து இந்த கேன்சர், நான் இறந்துட்டுருக்கேன், என்னை தயவுசெய்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி அழுதாங்க. பிரபுபாத் அவங்க மேலே தலையை கழிச்சிட்டு இட்ஸ் ஆல் ரைட் சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஓகே, இப்போ அந்த ஏர்போர்ட் வந்தாங்க, ஜாக்சன் வில்லே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகே, கெய்ன்ஸ் வில்லே, இது ஒரு சிட்டி. ஓகே, அந்த அமெரிக்காவில். இப்போ நான் எப்படி இங்கே போகிறது, ஜாக்சன் வில்லேக்கு எப்படி போகிறது, அந்த கெய்ன்ஸ் வில்லே எப்படி போகிறதுங்க, ஏர்போர்ட்லேருந்து எப்படி போகிறதுன்னு கேட்குறேன். எவ்வளோ நேரம் அவன் கேட்குறாரு. அந்த கார் டிரைவர் சொல்கிறார், இதுலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும், இங்கேருந்து 65 மைல், 90 மைல் இங்கேருந்து, ஆனால் 1.5 மணி நேரம் ஆகும் அப்படின்றாரு. ஓகே, 90 மைல்னால் நம்ம கணக்கில் பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர்ஸ் கிட்ட. அப்படியே பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர்ஸ். திருப்பதி கரெக்ட். ஓகே, 1.5 hours ஆகும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது, போகிற வழியெல்லாம் பயங்கர சீனரியாக இருக்குது, ஒரே பைன் ட்ரீயாக இருக்குது, ஃபாரஸ்டாக இருக்குது, நிறைய பேர்ட்ஸ் நல்லா பறக்குது, சூப்பராக இருக்குது போகிற வழியெல்லாம். ஸோ அப்போ அரவிந்தும் வராரு, அரவிந்த் பிரபு வராரு, செக்ரட்டரியாக வராரு, ஷியாம் சுந்தர் வராரு. ஸோ இந்த கெய்ன்ஸ் வில்லே வந்துட்டாங்க. இங்கே தான் யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரிடா இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க அவருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு இருந்தது எந்த இடம், பெங்காலில். இந்தியாவுக்கும் இந்த பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ், ரொம்ப ரிமோட் பிளேஸ்னு வச்சுக்கோங்களேன். அங்கெல்லாம் போயிட்டு நம்ம கிருஷ்ணா சைத்தன்யாலாம் பேச முடியாது. ஆனால் அங்கே நிறைய ஒரு $1000 எவ்வளோ பாருங்கள். அந்த காலத்தில் 1971 $1000 பெரிய விஷயம். இப்போவே $1000 வெரி பிக் அமௌண்ட். 75,000 80,000 கிட்ட வரும். ஓகே, இப்போ உள்ள அமௌண்ட்டு. அப்போ பெரிய விஷயம் அது. அங்கே போய் என்ன பண்ணுறாரு, சைத்தன்ய மகாபிரபுடைய புகழையும் ஹரிநாம சங்கீதத்தினுடைய புகழையும் பற்றி பேச போகிறார் பிரபுபாத். ஓகே, அப்போ வந்து பிரபுபாத் சொல்கிறார், அவங்க லெக்சர் பண்ணும்போது சொல்கிறார், இந்த கார்த்திகேயன் பிரபு ஒருத்தர் இருக்கார், அவருடைய அம்மா வந்து இறக்கும்போது அவர் அந்த பிரபுவும் கூட இருக்கிறார். அந்த அம்மா கேட்குறாங்க, பிரபு வந்து இனிஷியேட்டிவ் ஓட்டி, அவங்க அம்மா வந்து இனிஷியேட்டிவ் கிடையாது. ஓகே, அவங்க அம்மா கேட்குறாங்க, உங்கள் கிருஷ்ணர் இங்கே இருக்காரா இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே இருக்கிறார் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி கேட்டு அப்படியே உடல் விட்டுறோம். பிரபுபாத் சொல்கிறார், இந்த மாதிரி அவர் இறந்தது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அதனால் நீங்கள் மாத்திரம் பெனிஃபிட் ஆக மாட்டீங்க கிருஷ்ணரோட ஃபாலோ பண்ணனா, உங்களுடைய 21 ஜென்ரேஷன் பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு யார் சொன்னால் நரசிம்மதேவர் சொல்லியிருக்கிறார். அதனால் உங்களுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷன், ஓல்ட் ஜென்ரேஷன் எல்லாருக்குமே பெனிஃபிட்னு சொல்லி பிரபுபாத் சொல்கிறாங்க. இப்போ இங்கே எல்லாம் யங் பீப்புளாக இருக்கீங்க,
அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது வந்து ஒருத்தர் கேள்வி, அந்த ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறாரு, நீங்கள் எங்கே உள்ள மக்களை மாத்திரம் அட்ராக்ட் பண்ண நினைக்கிறீங்க, ஏன் இங்கே வந்து பேசுகிறீங்க, நீங்கள் எங்கேயாவது போய் பேசுனாலும் எதுக்காக இங்கே வந்து பேசணும்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு சொல்கிறாரு, இங்கே ஏன் எல்லாம் எங்கே இருக்கிற பீப்புளாக நீங்கள் இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாரு, இந்த இடத்துல ஏன் எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, அந்த லேடி சொல்கிறாங்க, ஏன்னா இது வந்து எங்கே இருக்கும்போது தான் படிக்க முடியும், அதனால் அவங்க இங்கே படிக்கிறாங்க அப்படின்னா. யூனிவர்சிட்டிக்கு வந்து எப்போ படிக்க முடியும், எங்கே இருக்கும்போது தான் படிக்க முடியும், வயசான படிக்க முடியாது அப்படின்னா. அதே ஏஜ் தான் கிருஷ்ண உணர்வுக்கும் அப்படின்றார் பிரபாத். ஓகே, அதே யூ கேனாட் டீச் த ஓல்டு டாக் நியூ ட்ரிக்ஸ். வயசான நாய்க்கு புதிதாக ட்ரிக்லாம் சொல்லித்தர முடியாது, அதனால எங்களையே நாங்கள் சொல்லித்தரோம்னு சொல்லி சொல்கிறார். பிரபாத் வந்து பிரகலாத் மகாராஜ் சொன்னது அப்படியே சொல்கிறான், கௌமாராச்சே மாங்கோ தர்மான் மகாதானிகா துர்லோ மானுஷம் ஜென்ம ததபியத்துலும் மத்ததம். கரெக்டா? ஸோ சின்ன வயசுலேயே 5 வயசுலேயே ஆரம்பிச்சிடும் கிருஷ்ண உணவு இயக்கத்தை, கிருஷ்ண உணவு இதை உணர்வா. அதனால் எங்கேஜ் தான் கரெக்டாக பிரபாத் சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அட்டன் பண்ணாங்க, இல்லை ஒரு 1000கணக்கான பேர் அட்டன் பண்ணாங்க. இதுக்கு தான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரிடா வந்து 1000 hours கொடுத்துருக்காங்க. several hundred students were gathered, temporary stage எல்லாம் அப்படி உட்காந்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய க்ரௌடாக எல்லாம் சத்தம் போடுறாங்க. அப்புறம் பேச ஆரம்பிக்கிறார். ஓகே, கொஞ்சம் அமைதியாக இருங்கன்றாரு. லேசாக மழை வருது. இதே அந்த என்ன பண்ண கொடையை பிடிச்சிக்கிறாரு அந்த பிரபாத் மேலே. அப்போ யாரோ ஸ்மோக் பண்ணுறாங்க மெதுவாக சொல்கிறார். உடனே ஸ்மோக் பண்ணுறது நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஓகே, உடனே நிப்பாட்டிட்டாங்க ஸ்மோக் பண்ணுறேன், சிகரெட் ஸ்மோக் பண்ணுறேன். பிரபாத் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து ஒரு டாக் வந்து கத்திட்டே இருக்கு. அப்போ பிரபாத் சொல்லி நிற்கவே முடியல, அது மாதிரி கத்திட்டே இருக்கு. பிரபாத் சொல்கிறார், அந்த டாகும் கூட பேச விரும்புது போல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கடைசியில் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த நாய் வந்து குறைக்க நின்றுச்சு, மழையும் நின்றுச்சு. பிரபாத் வந்து நல்லா லெக்சர் கொடுத்துட்றாங்க. லெக்சர்லாம் முடிச்சுட்டு போகிறான். காரில் போகும்போது லெக்சர் அவரே கேட்பார், லெக்சரை போடுங்கன்னு சொல்கிறார். உங்கள் லெக்சர் சூப்பராக இருந்தது பிரபாங்கிறதே அந்த மாதிரி சொல்கிறார். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, டிவோட்டிஸ் பிடிச்சிருக்கு, ப்ரொஃபஸர்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறார். ஓகே, பிரபாத் லெக்சர் கேட்கும்போது அந்த டாக் குலைக்கிறது ஃபஸ்ட்டு வருது. உடனே பிரபாத் சிரிக்கிறார். ஓகே, அதனால சிரிக்கிறார் பிரபாத். சரி, பார்த்தீங்கன்னா உடனே முடியல. காலையில் இந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சா, ஈவினிங் வந்து டிவியில் இன்டர்வியூ. ஓகே, ஒரு இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்க இன்டர்வியூ வந்து இது பண்ணுறாரு. இன்டர்வியூ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இருக்கார். ஓகே, அவர் என்ன பண்ணாரு, ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அவரை. இந்த மாதிரி என்னாச்சு கிருஷ்ணா, ஸோ கிருஷ்ண உணர்வுனா என்ன, வேதிக் லிட்ரேச்சர் என்ன, பிரபாதம் என்ன, இதில் வராது, சைத்தன்ய மாமாவுடைய பரம்பரையில் வராது, இதெல்லாம் சொல்கிறார் இன்டர்வியூ. ஓகே, சொல்லிவிட்டு பிரபாதர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். கிருஷ்ண கான்சியஸ் மூவ்மெண்ட்டை வந்து எல்லாருடைய இதயங்கள்லையும் கிருஷ்ண உணர்வை பறிக்க விரும்புகிறோம். ஏன்னா எல்லாருமே கிருஷ்ணனுடைய ஒரு பார்ட் அண்ட் பார்சல், அவங்களுடைய ஒரு பகுதி, பிரிக்க முடியாத அங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இன்டர்வியூவர் கொஸ்டின் கேட்குறார், உங்களுடைய குரு மகாராஜ் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிரபாத் சொல்கிறார், ரொம்ப ஹம்பிளா, ரொம்ப வந்து அடக்கத்தோடு சொன்னார். ஓம் விஷ்ணுபாத பரமஹம்ச பரிவ்ராஜக ஆச்சாரிய பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் ஸ்வரூபார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த இன்டர்வியூருக்கு என்ன வேலைன்னா, ஏதாவது கான்ட்ரவர்ஷியாக பேசிடணும். ஓகே, அப்போ தான் அவங்க எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, பிஆர் ரேட்டிங் கூடும். ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியாக சொல்லிடணும். அதனால் அவர் கேள்வி கேட்பார். ஸோ எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த கண்ட்ரியில் ஏற்கனவே நாங்கள் வந்து கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சொல்லித்தரது வந்து எப்படி வந்து லவ் ஆஃப் காடை அதிகம் பண்ணும். அப்போ நாங்கள் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணலையா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாரு. ஓகே, பிரபாத் சொல்கிறாரு, நாங்கள் சொல்லித்தரது வந்து ரொம்ப ஆத்தரைஸ்டு, அதுதான் உண்மை. நாங்கள் வந்து சைத்தன்ய மகாபிரபுவை ஃபாலோ பண்ணுறோம். இது வந்து கிருஷ்ணரே அப்ரூவ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் வந்து இந்த டிவியை ரன் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் நீங்கள், அதே மாதிரி உங்களுடைய கைடன்ஸ் எப்படி எல்லாம் நடத்துவாங்க, நீங்கள் சொல்லுவீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு வந்து காட் கான்சியஸில் பிறப்பில் வந்து அத்தாரிட்டி, அதனால நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுவார். எதை பற்றியும் டச் பண்ண மாட்டார், கிறிஸ்டியானிட்டியை பற்றிலாம் பாசிட்டிவாக சொல்லிடுவார். அவர் அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியே, சண்டை வர மாதிரியே பேசும்போதெல்லாம் பிரபாத் என்ன பண்ணுவார், பாசிட்டிவாக சொல்லுவார். ரெண்டாவது கேள்வி கேட்குறாரு பாருங்க, ஏதாவது உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கணுமே நாங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல, நாங்கள் ஃபாலோ பண்ணுறது ஏதோ ஒரு குறை இருக்க போய் தான் நீங்கள் வந்து அங்கேயே நீங்கள் இந்தியாவிலே நீங்கள் வந்து ப்ரீச் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார். பிரபாத் சொல்கிறாரு, இங்கே மாத்திரம் குறை இல்லை, இந்த ஊரில் மாத்திரம் குறை கிடையாது,
எல்லா இடத்துலையும் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே கடவுள் மேல் நம்பிக்கை கிடையாது. அவங்களுக்கு வந்து நாய் மேலே தான் ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். இதுவும் பாருங்கள், அவர் வந்து டச் பண்ணவே இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படியாவது அவன் எப்படியாவது ஒரு புத்தகத்தை கண்டுபிடிச்சி அதுலேருந்து இது பண்ணலான்னு சொல்லி பார்க்கணும். ஆனால் அவன் முடியல, பிரபாட்ட பேச முடியல. ஓகே, திருப்பி கேட்குறாரு இன்டர்வியூவர், சார் நீங்கள் வந்து கடவுளுடைய உறவுக்கு தான் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஒரு மனுஷனுக்கு உள்ள உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றான். ஓகே, அவங்க ரைட்டிங்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது. ஆமாம் பிரபா, அப்படி தான், கரெக்டு தான். ஏன்னா கடவுளை வந்து கிருஷ்ணர், ஓகே, அவருடைய பாட்டன் பாஸ்டர் தான் இவங்க. எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு வந்து கரெக்டாக வச்சிட்டேன்னா இந்த பாட்டன் பாஸ்டரோட உறவு வந்து கரெக்டாகிடும் அப்படின்னு பிரபா சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் கடவுளை புரிஞ்சுக்கலைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த உறவை வந்து மற்ற உறவு வந்து புதுப்பிக்க முடியாதுன்னு சொல்ல கரெக்டாக இருக்காதுன்றார். ஓகே, ஆனால் அவர் சொல்கிறார் உடனே ஒரு கான்ட்ரவர்சி பாயிண்ட் கிடைச்சிச்சு. அவரே சொல்கிறார், எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் ரிலீஜனில் வந்து ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குள்ள டீலிங்கை தான் பேசுவோம், ரொம்ப முக்கியமாக பேசுவோம். ஆனால் இந்த கிருஷ்ண கான்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்ல வரோம். பிரபா கட் பண்ணி சொல்கிறார், இல்லை கிருஷ்ண உணர்வு வந்து நாங்கள் கிருஷ்ண இதில் வந்து நாங்கள் இதுதான் பண்ணுறோம். ஏன்னா வந்து நாங்கள் வந்து கடவுள் தான் முக்கியம்னு சொல்லி பண்ணுறோம். கடவுள் வந்து முக்கியம்னு சொன்னால் எல்லாமே சரியாயிடும் பிரபா சொல்கிறார். ஓகே, திருப்பி அதே பாயிண்ட் போகிறோம். ஏன்னா இப்போ பிரபா வந்து அந்த இதில் வந்துட்டார் இல்லையா, ஒரு கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட் வந்துச்சுல, அவனை இன்டர்வியூ கேட்குறாரு. சரி, நான் கிறிஸ்டியன் ரிலீஜன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்டர்வியூ சொல்கிறார், 10 கமாண்ட்மெண்ட் தெரியுமான்னு சொல்லி இன்டர்வியூ கேட்குறாரு. கிறிஸ்டியனில் பார்த்தீங்கன்னா 10 கமாண்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அது கமாண்ட்மெண்ட் தமிழ் என்ன சொல்கிறது, போதனைகள். 10 போதனைகள் வந்து கிறிஸ்டியனில் வந்து இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த 10 போதனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஹியூமன் பீங்க்கும் இன்னொரு ஹியூமன் பீங்க்கும் உள்ள உறவு வந்து ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குள்ள உறவை வந்து முக்கியம்னு சொல்லி இந்த போதனைகள் வந்து கிறிஸ்டியன்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால தோஸ் ஆர் நாட் ஸ்டீல், திருடக்கூடாது, நீங்கள் வந்து கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்குலாம் இது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இன்டர்வியூவர். அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, பிடிச்சிட்டாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து எப்பயுமே சொல்லலை, நீங்கள் வந்து டோன்ட் கில் ஒன்லி ஹியூமன் பீங்ஸ்ன்னு சொல்லலை, தோஸ் ஆர் நாட் கில் தான் சொன்னார். நீங்கள் ஏன் அனிமல்ஸை இப்படி கொள்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் வந்து அனிமலை பற்றி பேசவே இல்லை அப்படின்றார். எனி லைஃப் தான் அவர் மீன் பண்ணாருன்னு சொன்னோன்னே இன்டர்வியூ கேட்குறாரு, எனி லைஃப் ஆனார். ஆமாம், எனி லைஃப் தான் சொன்னார் அவர், அதுதான் ரிலீஜன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பட் ஆனால் அப்படி இன்டர் பண்ணவே இல்லையே யாருமே அப்படின்னு சொல்கிறார் இன்டர்வியூ. அதுக்கு பிரபா சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி வேணாலும் இன்டர் பண்ணிக்கலாம், ஆனால் அவர் சொன்னது என்னது, தோஸ் ஆர் நாட் கில், அப்படி தான் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லினார். ஓகே, அவர் சொல்லவே இல்லை ஹியூமன் பீங்ஸை கொல்லாதீங்கன்னு சொல்லவே இல்லை, நீங்கள் அப்போ தப்பாக இன்டர்வியூ பண்ணீங்கன்னு சொல்லி பிரபா கேட்குறாரு. இப்போ இன்டர்வியூக்கு என்ன ஆன்சர் பண்ணுறது இல்லை. சரி, எப்படி இந்த பிரபா இது பண்ண என்ன பண்ணாரு, டக்குன்னு மாற்றிட்டார், டாப்பிக்கை மாற்றிட்டார். ஓகே, டாப்பிக்கை மாற்றிட்டு சும்மா ஜெண்டிக்காக கேட்கிறார். ஓகே, ஸோ வேற கேள்வி வரும்போது திருப்பி வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்ற டாபிக் வருது. மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், மாமிசம் சாப்பிடக்கூடாது, தவறான உணவு கொள்ளக்கூடாது, போதைப் பொருள் அருந்தக்கூடாது, ஏன் சிகரெட் கூட படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த ரூல்ஸ் வந்து நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால எல்லாமே பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன், பெர்ஃபெக்ட் ஜென்டில் உமன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ வந்து இந்த இன்டர்வியூ கேட்குறாரு, நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, இவ்வளோ சொல்கிறீங்க, ஏன் நிறைய பேர் வந்து உங்கள் இதில் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவுட் ஆஃப் 200 மில்லியன் அமெரிக்கன்ஸ், 200 மில்லியன் எவ்வளோ, 200 மில்லியன் எவ்வளோ கோடி, 20 கோடியா, 20 கோடி அமெரிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 12 டிவோர்ஸ் தான் இருக்காங்க, 12 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ சொல்கிறார். நீங்கள் இவ்வளோ கண்டிஷன் போட்டிங்கன்னா எப்படி எல்லாம் வருவாங்கன்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, நம்ம வந்து டைமண்டை விற்க போகும்போது எல்லாம் மீன் மார்க்கெட்டில் வர மாதிரியே வருவாங்க, டைமண்ட் வாங்குறதுக்கு தனி கஸ்டமர் இருக்காங்க, அவங்க தான் வருவாங்கன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, சரி, கடைசியாக ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, ஏதாவது உங்களுக்கு இந்த அமெரிக்கன் சொசைட்டியில் ஏதாவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிரபா சொல்ல, எனக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் ரொம்ப ரொம்ப நைஸானவங்க, ரொம்ப ரொம்ப நல்ல அருமையானவங்க, இவங்களால என்ன பண்ண முடிச்சதுனால கிருஷ்ண உணர்வு இயக்கத்தை வந்து உலகம் முழுவதும் பரவ முடிஞ்சது, அதனால் எனக்கு அமெரிக்கானாலே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, ஸோ இன்டர்வியூவர் சொல்கிறார், இப்போ நீங்கள் வந்து எல்லாம் சேன் பண்ணுங்கள், கோரஸாக சேன் பண்ணுங்கள் ஒரு 1/2 மினிட்டுக்கு, அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீடியோவை கட் பண்ணிடுவோம், மீன்ஸ் இந்த நிகழ்ச்சியை முடிச்சிடுவோம்னா எல்லாம் அந்த இது பண்ணுறாங்க, சேன் பண்ணுறாங்களா. ஓகே,
இப்போ வந்து இன்டர்வியூ முடிச்சிட்டாரு, நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புறாரு. ஓகே, பிரபுபாதருக்கு வந்து இந்த இன்டர்வியூ ஆன் த கேமரா ஆஃப் த கேமராலாம் கிடையாது. அவரை பொறுத்தவரை என்ன பண்ணுவார், எப்பயுமே ப்ரீஸ் பண்ணிட்டே இருப்பார். ஓகே, அவர் வந்து ஒரு இன்டர்வியூன்னு பார்க்கலாம். ஓகே, அவர் வந்து ஒரு ஆன்மான்னு சொல்லி பார்க்குறாரு, கிருஷ்ணாவுடைய அங்கம் சொல்லி பார்க்குறாரு. அப்போ வந்து பிரபுபாதம் தான் இன்டர்வியூனும் க்ளோஸாக உட்காந்துருந்தாங்க. ஓகே, இப்போ சொல்கிறார், பிரபுபாத் கேட்குறாரு, நான் ஒரு கொஷின் கேட்குறேன்டார் இன்டர்வியூட்ட. பிரபுபாத் கேட்குறேன், உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அதை பற்றி என்ன பண்ணுவீங்க, என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க, நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போவீங்களா இல்லை டாக்டரை பார்க்க போவீங்களான்னு கேட்குறாரு. ஓகே, அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, அப்படி கவனிக்காமல் சொன்னாங்களா, எஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திருப்பி பிரபுபாத் சொல்கிறார், will you go to friend or doctor சொல்லி கேட்குறாரு. அவர் சொல்கிறார், இன்டர்வியூ சொல்கிறார், எஸ் I will go to friend only. பிரபுபாத் திருப்பி கொஸ்டின் சொல்கிறார், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். உங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட போவீங்களா டாக்டர்கிட்ட போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ வந்து அவர் இன்னும் அவரால் புரிஞ்சுக்க முடியல, வேறு எதையும் நினச்சிட்டு இருக்காரு. பிரபா சொல்ல, இல்லை நீ வந்து இதுக்கு போக மாட்டேன், ஃப்ரெண்ட்கிட்ட போக மாட்டேன், நீ டாக்டர்கிட்ட தான் போவேன் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, யாருக்கு வந்து டிசீஸோடைய க்யூர் பண்ண முடியுமோ அவங்ககிட்ட தான் நீ போவ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி உன்னுடைய நோயை குணப்படுத்துறதுக்கு வந்து ஆன்மீக குருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பிரபா வந்து விளக்குறாரு. ஓகே, கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பிரபா டிவோர்ஸில் லீவ் ஆகிட்டான், மீன்ஸ் அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா மிட் நைட் ஆயிடுச்சு. பிரபா வீட்டுக்கு வரும்போது காலையில் யூனிவர்சிட்டியில் ஆஃப் ஃப்ளோரிடா அங்கே ஃப்ளைட்டில் வந்து அங்கே நேராக ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு திருப்பி ஈவினிங் வந்து நம்ம டிவியில் வந்து அந்த இன்டர்வியூலாம் மீட் பண்ணிவிட்டு நைட்டு வீட்டுக்கு வரும்போது ரூமுக்கு வரும்போது ஒரு மிட் நைட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டே ஃபுல்லாக போயிடுச்சு. 5 பேர் இனிஷியேஷன் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோதான், இன்றைக்கி இனிஷியேஷன் முடிஞ்சு போச்சா, பிரபா நாளைக்கு காலையில் உடனே கிளம்பணும், இனிஷியேஷன் கிடையாதுன்னு சொல்லி எல்லாம் வருத்தப்படுறாங்க. ஓகே, எல்லாமே பீச்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்காங்க. பிரபா இனிஷியேஷன் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. ஓகே, நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. வெளியூர்ல மீன்ஸ் நம்ம பஸ்லாம் கிடையாது, ஃப்ளைட் பிடிச்சி வந்திருக்காங்க நிறைய பேர். ஸோ எல்லாம் என்ன பண்ணால் அவங்களும் பேசிக்கிறாங்க, பிரபா நாளைக்கு காலையில் வந்து இனிஷியேஷன் இல்லைன்னா அதுக்குள்ளே கிளம்பிடுவான்னு சொல்லிடுறாங்க. ஓகே, அப்போ அரவிந்த் பிரபா அவருடைய செக்ரட்டரி மீன்ஸ் அவருடைய பணியாளர் சொல்கிறாரு, இனிஷியேஷன் டைமே இல்லை, பிரபா உடனே ஃப்ளைட்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே, ஸோ பிரபாட்டை கேட்டு வரேன்னு சொல்லி அரவிந்த் பிரபு உள்ளே போகிறார். அப்போ பிரபாட்டை கேட்டவன் இப்போ அரவிந்த் பிரபு சொல்கிறார், பிரபா வந்து எல்லாரையும் உங்களை உள்ளே கூப்பிடுறாங்க, உங்களுக்கு எல்லாம் பீச் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, எல்லாம் ரொம்ப ஜாலியாக உள்ளே போகிறாங்களா. ஓகே, எல்லாருக்கும் அப்போயே இனிஷியேஷன் கொடுத்துறாரு. பிரபா அதுக்கு சட்டையெல்லாம் போகல, மீன்ஸ் அடுத்து ஏர்போர்ட் போகணும், அதுக்கு ரெடியாகும்ல, ஒன்லி தோத்தி தான். ஓகே, தோத்தி எப்படி பின்னால் அப்படி கட்டியிருக்காரு, கௌப்பின் மாதிரி கட்டியிருக்காரு. ஓகே, ஸோ நல்லா க்ளோவாக இருக்கும், மாடி வந்து அப்படி க்ளோவாக இருக்கும் அந்த லைட்டில். ஓகே, ஒவ்வொருத்தருக்காக பேர் சொல்ல, யுவர் நேம் இஸ் தர்மதாசா, உங்களுடைய பேர் வந்து தர்மதாசா, நீங்கள் 4 ஒழுங்கு ஃபாலோ பண்ணிங்களா கேட்குது. ஆமாம் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறார். அவர் ரொம்ப ரொம்ப நர்வஸாக இருக்கார், தர்மதாசாங்கிற தர்மதாச பிரபு பயங்கர நர்வஸாக இருக்கிறார். அவருக்கு ஒரு பேரை கூட சரியாக கேட்கல அவர். ஓகே, ஏன்னா அவருக்கு வந்து இந்த மூமெண்ட்டில் எப்படியாவது நம்ம மீன்ஸ் இருந்துடணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அதனால இனிஷியேஷன் வாங்கிட்டோம், இனிமேல் நம்ம இந்த மூமெண்ட்டை விட்டு போகவே மாட்டோம்னு சொல்லி அவருக்கு ஒரு ஹாப்பினஸ். ஓகே, அப்புறம் அடுத்து என்ன ஜோசப் வராரு, அவருடைய பேர் என்னென்னா பாகவத தாசா அப்படின்றார். ஓ பாகவத தாசான்னு சொல்லிட்டு ஓகே, 2 விதமான பாகவதம் இருக்குது, ஒன்று வந்து ஸ்ரீமத் பாகவதம், இன்னொரு வந்து பெர்ஷன் பாகவதம். அதனால் இந்த பாகவத தாசாங்கிறது 2 பேருக்குமே நீ தாசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, போத் புக் அண்டு பர்சன், நீ வந்து தாசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போ சொல்கிறாரு, நீங்கள் என்ன 4 ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸ் 4 ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணிங்களான்னு கேட்குறாரு. பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அப்போ பிரபா கேட்குறாரு, நீ எவ்வளோ ரவுண்ட் சேன் பண்ணுறேன்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் சொல்கிறார், நான் 20 ரவுண்ட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நீ வந்து டெய்லி வந்து 16 பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. தட்ஸ் ஆல் ரைட்னு சொல்லி பிரபா சொல்கிறார். அவர் சொல்கிறது எப்படி இருந்ததுன்னா, இவருக்கு வந்து ரொம்ப நீ பர்ஃபெக்டாக பார்க்காத, மீன்ஸ் ரொம்ப பெருமையாக இருக்காதுன்னு சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, டேவுக்கு வந்து அவர் பீச்சை கொடுக்குறாரு. உங்கள் நேம் வந்து அமரேந்திரா அப்படின்னு சொல்கிறார். பெஸ்ட் ஆஃப் த இம்மார்டல்ஸ், அமரர்களில் சிறந்தவன், அதான் அமரேந்திரா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். காயத்ரி தாசி
அவங்க ஒய்ஃபுக்கு வந்து காயத்ரி தாஸ்னு கொடுக்குறாரு. ஷாமுக்கு வந்து சுப்ரதா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ சுப்ரதா கொடுக்கும்போது பார்க்குறாரு, என்ன உன் கழுத்தில் கண்டிமாலையே இல்லைன்னு சொல்லி கேட்குறாரு. என்ன கண்டிமாலை இல்லையா அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாரும் டிவோட்டிஸ் அங்கே இன்சார்ஜ் டிவோட்டிஸ் பார்க்குறாரு. என்ன கண்டிமாலை போடலான்றார். ஆனால் அவன் கண்டிமாலை யாருமே கண்டிமாலை போடலாங்க, 5 பேரும் கண்டிமாலை போடல. அவன் பேப்பா சொன்ன நாளைக்கு வந்து இது ஃபயர் செரமனி நடக்கும், அப்போ எல்லாரும் கண்டிமாலை போட்டுருணும். கண்டிமாலை போடாமல் இனிஷியேஷன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். 3 ரவுண்ட் கண்டிமாலை போட்டுருக்கணும். ஏன்னா ஒன்ஸ் யூ வியர் கண்டிமாலை தட் மீன்ஸ் வாட், வி ஆர் அ டாக் ஆஃப் கிருஷ்ணா. ஓகே, நம்ம வந்து கிருஷ்ணருக்கு அடிமை. ஓகேவா, அதனால கண்டிமாலை எப்பயுமே கழுத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறான். ஓகே, ஏன்னா ஃபயர் சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது நிச்சயமாக கண்டிமாலை வந்து கழுத்தில் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறார். அப்போ மகாவதாஸ் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, நம்ம வந்து எப்பயுமே ஆன்மீக தளத்தில் தான் இருக்கோம், எப்படி வந்து நம்ம வந்து 3 குணங்களில் வந்து அஃபெக்ட் ஆகிறோம்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சொல்கிற அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு போட்டில் போகிற மாதிரி. போட்டில் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், போட்டில் இருக்கும்போது தூக்கி போடும் இல்லையா. அது தண்ணியெல்லாம் எவைப்ஸ்னால பண்ணும், ராக் பண்ணும், அப்படி இப்படி ஆடும், போட் ஆடும்ல, படகு வந்து ஆடும். ஓகே, படகு ஆடும். அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணுறது, இது வந்து உங்களை அப்படி டாஸ் பண்ணுது. நீங்கள் இந்த போட்டில் இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்கள் பயந்து விழுந்தீங்கன்னா முடிஞ்சிருக்காது. நீங்கள் அப்போ என்ன அர்த்தம், அந்த போட்டில் இருக்குன்னு என்ன அர்த்தம், எப்பவுமே சேன் பண்ணிட்டு நீங்கள் 4 ஒழுக்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 4 ரெகுலேட்டிவ்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்றார். ஓகே, ஒரு எக்ஸ்பர்ட் போட்மேன் வந்து ஆன்மீக குரு. ஓகே, இந்த மாதிரி ஆன்மீக குரு எடுத்து என்ன பண்ணுவார், அழகா இந்த போட்டை வந்து எவ்வளோ ஆடினாலும் சரி, ஒரு புயலே வந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணிடுவார், இந்த போட்டை கரெக்டாக கொண்டு போயிடுவார். ஆனால் என்ன பண்ணணும், நீங்கள் அவர் சொன்ன மாதிரி கேட்டு போட்டில் உட்காந்துக்கணும். ஓகே, ஆன்மீக குரு சொல்றதை கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு ஆடணும்னா என்ன ஆகிடும், நம்ம அந்த போட்டை விட்டு கீழே விட்டுருவோம்னு சொல்கிறார். ஓகே, ஸோ நீயும் அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் போட்மேன் ஆயிடலான்னு சொல்லி சொல்கிறார். இந்த மாதிரி நீ வந்து ஒரு ஆர்வமாக இருந்து ரொம்ப சின்சியராக இருந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக டிட்டர்மைண்டாக பேஷண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறார். யூ மஸ்ட் பி பேஷண்ட், பொறுமையாக இருக்கணும், எல்லாமே உனக்கு போக போக தெரியும்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அமரேந்திர வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறார். இதுக்கு முன்னாடி யார் கொஸ்டின், அது வந்து பாகவத தாஸ். ஓகே, பாகவத தாஸ் பிரபு. இப்போ அமரேந்திர பிரபு கேட்குறார், ஹவு கேன் வி மேக் எல்லாரையும் நம்ம எப்படி கிருஷ்ணனுக்கு கொண்டு வர முடியும், என்ன நான் ப்ரீச் பண்ண முடியும் மக்கள்கிட்ட போய் ப்ரீச் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, ரொம்ப ஹெவியாக கேட்குறாரு, வாய்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஓகே, நீ வந்து யாருக்கா ப்ரீச் பண்ண போனேன்னா சிம்பிளி நீ என்ன பண்ணணும், அவங்களை வந்து ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கன்னு சொல்லணும், அவ்வளோதான், நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் சொல்லும்போது அவங்க உடனே உங்கள் பேச்சு கேட்கணும் கிடையாது, அதுக்கப்புறம் அவங்களுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள அது பரிமாற்றம். ஓகே, உன்னுடைய டியூட்டி என்ன, நீங்கள் ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுங்க சொல்லுங்கள், அவ்வளோதான், உங்கள் டியூட்டி முடிஞ்சிச்சு. ஓகே, நீங்கள் எதுக்காக இந்த டியூட்டியை பண்ணுறீங்க, கிருஷ்ணருக்காக பண்ணுறீங்க. ப்ளீஸ் சாண்ட் ஹரே கிருஷ்ணா, ப்ளீஸ் சாண்ட் ஹரே கிருஷ்ணா, இதான் நீங்கள் சொல்லணுன்ற. இப்போ இன்னொருத்தர் கேட்குறாரு, ராதவல்லபா பிரபு கேட்குறாரு, எப்படி வந்து மாயாலேருந்து என்னுடைய மைண்டை எடுக்கிறது, எப்படி மீன்ஸ் அவங்கள மாயாலேருந்து எப்படி எடுத்து அவங்கள கிருஷ்ணனோட கொண்டு வந்து கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த மைண்டை வந்து ட்ராக் பண்ணணும், இழுத்துட்டு வரணும் இந்த மனசை. இது மனசை இழுத்துறதுக்கு எப்படி ஒரு வழினா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, இந்த சவுண்ட் வைப்ரேஷன் என்ன பண்ணுவோம், ஒருத்தர் வந்து இழுத்துட்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, எல்லாம் முடிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க, பிரபா லேட் டிலே ஆகிடுச்சு, பிரபா தேங்க்யூ வெரி மச் சொல்லி எல்லாம் கிளம்பிட்டான். ஓகே, பிரபா என்ன பண்ணாரு, கார் எடுத்துகிட்டு மீன்ஸ் காரில் கூப்பிட்டு வராங்க, ஜாக்ஷன் வில்லே ஏர்போர்ட்டுக்கு வர்றாங்க. ஓகே, கொஞ்சம் பேர் அவ்வளோ வர்றாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஏர்போர்ட்டில் வந்து உட்காரணும்ல, உட்காரதுக்கு பதில் என்ன பண்ணலாம், வியாசன் பண்ணணும், கூட்டு வராங்க. வியாசனில் வந்து உட்காந்து நல்லா இருக்குல்ல, பின்னால் ஒரு 4-5 பிரம்மச்சாரி பண்ணாங்க, வியாசன் கொண்டு வராங்க, வியாச ஆசன். ஓகே, சேர். ஓகே, அது என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு டிவோட்டி நல்லா மரத்தில் வச்சு நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வியாசன் தூக்குனா ஒரு 6 பிரம்மச்சாரிகள், அங்கே பிரம்மச்சாரிலாம் பயங்கர பலசாலியாக இருப்பாங்க, அமெரிக்காலலாம் ஹைட்டாக இருப்பாங்க, நல்லா அவங்களே 6 பேர் சேர்ந்து தூக்க முடியும், நம்மளால தூக்க முடியாது, அவ்வளோ கஷ்டம். ஓகே, அதை காரில் எடுத்து போட்டு கூட்டுருவோம், இந்த வியாசன் பின்னால் வராங்க.
ஓகே. அது கொஞ்சம் வர லேட் ஆகல, அதுக்குள்ள பிரபா வந்து ஏர்போர்ட் போயிட்டாங்க. ஏன்னா அந்த ஹிருதயானந்த மகாராஜன் ஹிருதயானந்த நினைக்கிறார் எப்படி வந்து பிரபா கீழே உட்கார முடியும், மீன்ஸ் அந்த உள்ள இதெல்லாம் உட்காரக்கூடாது, வியாசாசில் தான் பிரபா உட்காரணும்னு சொல்லி அவரோட பிளான். ஓகே. ஸோ அதனால் அவர் வந்து ரொம்ப இது எல்லாம் அவர் தான் டெம்பிள் பிரசிடென்ட், அதனால் வந்து நீங்கள் வியாசாசன் வந்துன்னு சொல்லிட்டு அவர் பின்னால் வரான். ஸோ பிரபா ஃபஸ்ட்டே வந்துட்டார், வியாசாசன் வரல. இப்போ கடைசியில் போர்டிங் கேட், அந்த போர்டிங் கேட் பாஸ் வாங்கிட்டாங்க, போர்டிங் கேட் பாஸ் வாங்கியாச்சு, இன்னும் வியாசாசன் வரல. இப்போ இந்த ஹிருதயானந்த மகாராஜுக்கு ஹிருதயானந்த பிரபுக்கு வந்து ஒரு பதட்டம் வந்துடுச்சு, இன்னும் வியாசாசன் வரலையேன்ட்டு. ஐயோ இப்படி அவர் வந்து ரெகுலர் சீட்டில் உட்காந்தா நமக்கு அஃபன்ஸே, வியாசாசன் தான் உட்காரணும் பிரபாதான்னு சொல்லி இவர் நினச்சிட்டு இருக்கிறார். அப்படி இப்படி பார்த்துட்டே இருக்காரு, எங்கே வருது வியாசாசன் வருதான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் வர்றாங்க, அவங்க வந்து ஷூலாம் போடல, கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போதான் அவர் யோசிக்கிறார், இது எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு ஐடியா, இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கி வந்துட்டு இருக்காங்க, இன்னும் அவங்களாம் வர முடியல, அங்கே வந்துட்டு பிரபாதருக்கு இது ஒரு வெறுப்போட பார்க்குறாரு பிரபாதர். ஓகே. ஃபுல்லாக வேர்த்து ஒட்டிடுச்சு அவங்களுக்கு, வச்சுட்டு கடைசியில் பிரபாதர் முன்னாள் அதை வியாசாசனை வைக்கிறாங்க. வச்சவன பிரபா என்ன பண்ணாரு, இப்படி பார்த்துட்டு அவர் பார்த்துட்டு அங்கே போய் வேற சேர்ல போய் உட்காந்துட்டார். அவருக்கு இது பிடிக்கல, தேவையில்லாமல் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு அவருக்கு பிடிக்கல. ஓகே. ஸோ இப்போ எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க, அவருக்கு ஏன் கால்களில் உட்காந்துக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் மீன்ஸ் அவர் குரு ஆஷ்டம் ப்ரேயர் பண்ணுறது எல்லாம் பண்ணுறாங்க. ஹிருதயானந்த பிரபு என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருந்த மக்களுக்கெல்லாம் ப்ரீச் பண்ணுறாரு. ஓகே. அங்கே புக்ஸ்லாம் கொடுக்குறாரு. ஓகே. புக்ஸ்லாம் வந்து டிஷ்யூ பண்ணுறாரு. பிரபா என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி ஹிருதயானந்த பிரபு பண்ணுறதை வந்து ரசிக்கிறார். ஓகே. பிரபா என்ன படிக்கணும்னா என்கிட்டே இருந்து சும்மா அப்படி அந்த சேவையை விட பிரபாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் புக்ஸை வந்து டிஷ்யூ பண்ணுறவங்கள பிரபாவுக்கு பிடிக்குது. ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஒரு 12 சிட்டிஸை வந்து விசிட் பண்ணிட்டார் பிரபா. ஒரு மாதத்துக்குள்ள 12 இடத்துக்கு போயிட்டார். எல்லா இடமும் பக்கத்தில் கிடையாது, எல்லாம் ஃப்ளைட்ஸ்லாம் போகணும், டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஓகே. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய என்கேஜ்மெண்ட், ஒரு டெய்லியே நிறைய என்கேஜ்மெண்ட். அடுத்து வந்து லண்டன் போகணும், ஏன்னா அமெரிக்காவிலேருந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாலும் வந்திருக்காரு. இப்போ லண்டனில் வந்து நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு சொன்னால் அங்கே போகிறார். ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிரபாதோடைய ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இந்தியா கிடையாது, இப்போ வந்து ஹோல் வேர்ல்டு. பிருத்திவே ஆச்சே எத நகராதி கிராமா சர்வத்திர பிரச்சார ஹோய்பே மோர நாமா அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காங்க. உலகம் எங்கே இருக்கிற பட்டி தொட்டியில் எல்லாம் என்னுடைய பேர் வந்து பாடும், எல்லாம் ஹரே கிருஷ்ண சொல்லுவாங்கன்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கார். சைத்தன்ய சரிதாமத்தில் வருது இது. அப்போ பிரபுபாதர் வந்து சிறு வயதில் இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறார், ஒரு பெங்கால் டிவோட்டி சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி பிருத்திவி ஆச்சே நகராதிகாரமா சர்வத்திர பிரச்சார ஹைவேமா நாமா, இது வந்து கிராமங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பெங்காலில் இருக்கிற கிராமம்லாம் இருக்கும், மிஞ்சி போனால் இந்தியாவில் கிராமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எத்தனைமாரும் பெங்கால் தான் வந்தார், பெங்காலுக்குள்ளே எல்லாம் கிராமங்கள் இருக்கும், அதுதான் இது மீன் பண்ணுது, இது உலகமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். பிரபாதர் சொல்கிறார் இல்லை நிச்சயமாக இது உலகம் தான் குறிக்குது, ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு சொன்ன ஒரு வார்த்தையும் கரெக்டு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு முட்டாள் வந்து நிச்சயமாக அது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ட்டாக போகிறார். ஓகே. அவர் பிரபாதர் அன்றைக்கி வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுறார், அந்த வாக்கியம் கரெக்டுன்னு சொல்லி. அது பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் பிரபாதர் இதை பண்ணுறார், எல்லா இடமும் பரவுது. லண்டனில் பார்த்தீங்கன்னா அவர் கூப்பிட்றாங்க. ஓகே. இப்போ லண்டன் போனவர். ஓகே. அவரோட லண்டன் போயிருக்கும்போது பிரபாதர் கேட்குறாங்க, அந்த லண்டனில் ஏர்போர்ட்டில் கேட்குறாங்க, நிருபர் வந்து கேட்குறாரு, ஹெல் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹவ் இஸ் ஹெல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிரபாதர் சொல்கிறார், திஸ் இஸ் ஹெல் அப்படின்றாரு. இதுதாங்க நரகம் எங்கே இருக்கீங்க, இதான் நரகம், நீ இருக்கிற இடமே இதான் நரகம் அப்படின்றாரு. நிருபர் பார்க்குறாரு, என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்கள், ஹெல்னா என்ன இருக்கும், எப்போ பார்த்தாலும் இருட்டாகவே இருக்கும். லண்டன் சிட்டி எப்பயுமே இருட்டாக தான் இருக்குது, சன்லைட்டே வரவே மாட்டேங்குது, குளிர்ந்துக்கிட்டே இருக்குது, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, இதெல்லாம் ஒரு ஹெல் தாங்க. ஏதோ பில்டிங்கை பெருசாக கட்டிட்டீங்க, கொஞ்சம் பணத்தை தேடிட்டு வந்தீங்க, எல்லா ஊர்லேயும் இருந்தோம், அதனால இது வந்து எல்லா மக்களும் வர்றாங்க, அவ்வளோதான். மற்றபடி இதுக்கும் நரகத்துக்கும் டிஃப்ரென்ஸே கிடையாது, ஹெல்லுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸே கிடையாதுன்னு பிரபாதர் சொல்கிறார். ஓகே. இந்த மாதிரி போல்டாக பிரபாதர் அடிப்பார். ஓகேவா. ஸோ போல்டு ப்ரீச்சிங், பிரபாதர் போல்டு ப்ரீச்சிங். ஸோ ஏன்னா ஹிந்துஸ்லாம் சொல்லுவாங்க சுவாமினா வந்து கடல் கலக்கூடாது, அவர் அங்கேயே தான் இருக்கணும், அதெல்லாம் வந்து பிரபாதர் என்ன பண்ணிட்டாரு, மீதி எல்லாத்தையும் ப்ரீச்சிங்காக சன்னியாசி தண்டம் கமண்டலாம் தியாகம் பண்ணிடலான்ட்டார். தண்டம் கமண்டலாம் தியாகம் பண்ணிக்க. பரமஹம்சாச்சாரியா வந்து இதெல்லாம் யோசிக்க வேண்டாம். பரமஹம்சாச்சாரியா என்ன பண்ணுவார், ஒன்லி எவ்வளோ பேர் ப்ரீச் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஓகே.
ஸோ அதனால் சைத்தன்ய மகாபிரபுடைய டிசைரை வந்து என்ன பண்ணுறாரு, பிரபுபாதர் ஃபுல்ஃபில் பண்ணுறார். இந்த பக்தி வினோத் தாக்கூர் பாடுறார். அவர் பார்க்கும்போது சொல்கிறாரு, மாயப்பூரில் இந்த சைட்லேருந்து அவர் பார்க்குறாரு. ஓகே, அங்கேயிருந்து பார்க்கும்போது தூரத்தில் பெருசாக கோயில் தெரியுது அவருக்கு. ஓகே, அப்போ ஆனால் கோயிலெலாம் கிடையாது. பிரபுபாத காலத்திலே மாயப்பூர் லேண்ட் வாங்கும்போது எம்டியாக தான் இருந்துச்சு. ஓகே, பெரிய கோயில் தெரியுது பக்தி வினோத் தாக்கூருக்கு. அந்த கோயில் தான் இப்போ கட்டுறாங்க, டெம்பிள் ஆஃப் வேதிக் பிளானட்டோரியம். ஓகே, இதெல்லாம் பிரபுபாதருடைய இதில் இருக்குது எல்லாமே. பிரபுபாதர் சொல்கிறார், இங்கே மிகப்பெரிய கோயில் வரும், உலகம் இருந்து பக்தர்கள் வருவாங்க, இங்கே கௌரவ பூர்ணிமாக எல்லாரும் கூடணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கூட்டமாக இருந்தது. லாஸ்ட் டைம் கௌரவ பூர்ணிமா போய் நம்ம இனிஷியேஷன் போயிருந்தோம் இல்லையா, இந்த ஈஸ்வரி மாதாஜி வந்திருந்தாங்க, ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி வந்திருந்தாங்க, ஹரிணிலாம் போயிருந்தோம் இல்லையா, எவ்வளோ கூட்டம். கௌரவ பூர்ணிமா ஒட்டி அவ்வளோ கூட்டம் வந்துருக்கு. நம்ம இத்தனைக்கும் அந்த அன்னைக்கு இல்லை, அன்னைக்கெல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். ஓகே, அதனால இவருடைய நாமங்களை வந்து தொண்டு எல்லா இடத்தையும் பரப்புறது பிரபாத தான். ஆனால் இவ்வளோ தைரியமாக ப்ரீச் பண்ணாலும் கிருஷ்ணர் என்ன பண்ணார், இவர் வந்து நமே பக்த பிரணசேரி அந்த வாக்கியத்துக்கு என்ன பண்ண, இவரை வந்து என்ன பண்ணல, எந்த விதமான தீமும் அவரை அண்டாத மாதிரி பார்த்துக்கிட்டார் கிருஷ்ணர். ஸோ இல்லைனா இருந்தாமலே அவர் நிம்மதியாக இருந்திருக்கலாம் இல்லையா, அந்த ராதா தாமா டெம்பிளே உட்காந்துருக்கலாம். ஆனால் இவர் இப்படி வெளியே வந்து ப்ரீச் பண்ணனால எவ்வளோ பேருக்கு பிரயோஜனம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய வாழ்க்கை வந்து மாறி இருக்கு. நம்மளே பிரபாவுடைய புக்ஸை படிக்கும்போது எவ்வளோ மாற்றங்கள் நமக்கு இருக்குது. இல்லை எவ்வளோ பேர் சூசைட் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பேருக்கு மைண்ட் லெவலில் டிஸ்ட்ரெஸ் இருக்கும், யோசிச்சு பாருங்க. அதனால பிரபாவுடைய ஒரு அந்த சாக்ரிஃபைஸ் வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆயிடும். அதனால அவர் விருந்தாவனில் வந்து நான் சிவனேன்னு இருக்கேன் இல்லை கிருஷ்ணான் இருக்கேன்னா அது அப்படி தான் நிறைய பேர் இருப்பாங்க. பிருந்தாவனுக்கு வந்தவங்க விருந்தாவனுக்கு போக மாட்டோம். ஆனால் பிரபா என்ன பண்ணுறாரு, ரிஸ்க் தான் எப்பயுமே எடுத்துகிட்டே இருப்பார். ஓகே, அவர்கிட்ட சொல்லுவார் வரட்டும், வேட்டையாட போனால் யாரை வேட்டையாடணும், காண்டாமிருகத்தை வேட்டையாடணும். ஓகே, காண்டாமிருகம் ரெய்னீஸ்வரஸ். ஓகே, காண்டாமிருகத்தை வேட்டையாட போயிட்டு ஜெயிச்சிட்டோன்னா ஐயோப்பா பெரிய ஆள்பாங்க, தோத்துட்டா அதான் தெரியுமே அப்படின்னு தெரியும். அதே மாதிரி தான் பிரபா எல்லாம் ரிஸ்க்கும் எடுத்தார். பண்டல் ப்ரோக்ராம் போடுவோம், பெரிய பண்டலாம் போடுங்கன்னார். 10,000 20,000 பேர் வர போகிற மாதிரி போடுங்கன்னா அமெரிக்கன்ஸே முழிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, பிரபா சார் நீங்களாம் அமெரிக்கன்ஸ் போடுங்க பண்ணுங்க, இல்லைன்னா அமெரிக்கன்ஸ் உங்களை சொல்லவே முடியாதுன்னு சொல்கிறார். அதே மாதிரி பண்ணுறாங்க டிசேபிள்ஸும். ஓகே, அதெல்லாம் பிரபா என்ன நினச்சாலும் ஹி இஸ் திங்கிங் வெரி பிக். அதே மாயப்பூரில் எம்டி லேண்டு ஒரு 3 ஏக்கர் லேண்டை வந்து என்ன பண்ணுறாரு அவர், பயங்கரமாக சொல்கிறார் அவர். அவங்க உள்ள இப்போ டிசைப்ஸ் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏகே நான் இருக்கா ஒரு சப்வே கண்டக்டர் மீட் பண்ணாலும் நியூயார்க்கில், அந்த சப்வே கண்டக்டர் பார்க்கில் உட்காந்துருப்பார். இப்போ யாருமே கிடையாது பிரபாதருக்கு. சப்வே கண்டக்டர் வந்து பக்கத்தில் உட்காருவார். அவங்க பேசலாமா இந்தியாவிலேருந்து வரீங்களான்னு கேட்பார். ஆமாம் இந்தியாவிலேருந்து வரேன் பிரபாத் சொல்வார். நீங்கள் என்ன பண்ணி நான் சப்வே கண்டக்டராக இருக்கேன். அவர் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன். ஓகே, ரூபன் நினைக்கிறேன். அவர் சொல்வார். ஓகே, பிரபாத் சொல்வார் நீங்கள் தனியாக இருக்கீங்களான்னு சொல்லி கேட்பார் அந்த கண்டக்டர். பிரபாத் சொல்ல இல்லை நான் தனியாக இல்லை யோசிப்பார். இது யார் தனியாக, யாருமே கூட இல்லையே, தனியாக தான் இருக்கிறாரு. அப்போ இப்போ எங்கே யார் இருக்காங்க கூட அப்படின்னு கேட்பார். எனக்கு ஏகப்பட்ட டிசேபிள்ஸ் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க, ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட சென்டர்ஸ்லாம் இருக்குது. அப்படியான்னு சொல்லி இவர் கேட்பார். அப்படியான்னு சொல்லி கேட்டிருப்பார். ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னென்னா எங்களை வந்து டைமும் என்னையும் அது பிரிக்குது. இந்த காலம் என்ன பண்ணுது, என்னையும் இந்த மாதிரி சென்டர்ஸ் பீப்புள்லேருந்து பிரிக்குதுன்னு சொல்வார். அப்போ புரிஞ்சுக்கணும் இப்போ எதுவுமே இல்லை, பிற்காலத்தில் வரது தான் அவர் சொல்கிறார். ஸோ அவ்வளோ பிரபாதர் வந்து ஈ கேன் ஃபோர்சி வாட் ஹேப்பன்ஸ். இதே மாதிரி ஒருத்தர் வந்து பிரபாதர் வந்து பயங்கரமாக திட்டுவார். பிரபாதெல்லாம் யாராவது பேசுனா பிரபாதர் என்ன பண்ணுவார், அவரை ஃபுல்லாக வருத்தத்துவார், இல்லைன்னா அப்படியே திருப்பிடுவார், ஆடியன்ஸே திருப்பிடுவார் இல்லையா. என்ன பண்ணார் ஒருத்தர், பிரபாதர் பயங்கரமாக கத்துறார் மீட்டிங்கில் எல்லாருமாலையும். பிரபாதர் அமைதியாக இருக்கிறார். அப்புறம் போகும்போது என்ன சொல்கிறார் அவருக்கு இவர் கோபாலகிருஷ்ண பிரபு, அப்போ கோஸ்வாமியில் பிரபுன்னு நினைக்கிறேன், நீ வந்து அவருக்கு பிரசாதம் கொடு அப்படின்பார். பிரசாதம் கொடுத்துருவோம், டிவோட்டிஸ் கொடுத்து வந்து கேட்பாங்க, பிரசாதம் கொடுத்துட்டோம், எதுக்காக நீங்கள் ஒன்றும் பேசவே இல்லையே, அப்புறம் பிரசாதம் வேறு கொடுக்க சொல்கிறீங்களே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பிரபா சொல்வார், இது வந்து போன பிறவியில் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு வந்து எதிரியாக இருந்திருக்கிறாரு, அதனால் அவர் என்ன பண்ணார், இப்போ வந்து அவர் வந்து கணக்கை தீர்த்துக்கிறாரு, அதனால் அமைதியாக இருந்துருன்னு சொல்லி பிரபா சொன்னார். ஸோ ஹீ கேன் ஆல்சோ ஐடென்டிஃபை ஹூ இஸ் எனிமி, உங்கள் மனசில் என்ன இருக்குது எல்லாமே அவருக்கு வந்து என்ன பண்ண முடியும், ஆனால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஆன்மீக குரு ஆகிட்டாங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனால் என்ன பண்ண முடியும், தன் கீழே இருக்கவங்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஓகே, மிஸ்டிக் பவர் கரெக்டு. ஓகே, நல்லா பிரபாதம் ஜெகத்குரு, இந்த உலகத்துக்கே என்ன பண்ணார் குரு அப்படின்னு ஜெகத்குரு அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் பிரபாதர். ஐயோ சாப்பாடு பண்ணிட்டார். ஓகே, இப்போ தான்
அறிஞர் ஒன் யூஎஸ் ரிப்போர்ட் மென்ஷன் யோகிஸ் had formerly traveled in different ways. இந்தியா யோகிஸ் வந்து நிறைய விதத்தில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கார்பெட் சொல்லுவாங்க இல்லையா, துணியில் போட்டுட்டு சில பேர் பறப்பாங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா துணியை விரிச்சிட்டு மந்திரம் சொல்லுவாங்க துணியோட அப்படின்னு, அந்த கார்பெட்டோட பறப்பாங்க, பாயோட பறப்பாங்க. அப்புறம் வந்து இந்த பறவைகள் மூலமாக பறப்பாங்க, பீஜன்ஸ் மூலமாக பறப்பாங்க, சில பேர் மந்திரம் மூலமாக பறப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விதமாக வந்து பறக்கிறாங்க. அப்போ அங்கே ரிப்போர்ட்டை கேட்குறாரு, நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் யோகிஸ்லாம் அப்படி பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஏன் வந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸில் வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் கேட்க குதர்க்கமாக கேட்குறாங்க பாருங்க. இவ்வளோ பேர் யோகிலாம் வராங்க நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பறக்கிறாங்க, மந்திரம் சொல்லி பறக்கிறாங்க, பறவையில் வராங்க, நீங்கள் ஏன் அமெரிக்கன் ஏர்லைன்ஸில் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரபா சொல்கிறாரு, உங்களோட ஒருத்தராக இருக்கணுக்காக நான் இப்படி வந்தேன் அப்படின்றாரு. ஜஸ்ட் டு பி ஒன் ஆஃப் யூ ஐ ஹவ் கம் லைக் திஸ் அப்படி சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி மிராக்கிள் காட்டுறதுலாம் உண்மையான மிராக்கிள் கிடையாது. எங்கெங்கே போனாலும் கிருஷ்ண உணர்வை பற்றி ப்ரீச் பண்ணி அவங்களுடைய இதயத்தை மாத்திரம் தான் மிகப்பெரிய மிராக்கிள்னு சொல்லி பிரபா சொல்கிறாங்க. பிரபா பார்த்தீங்கன்னா எப்பயாவது நீ விடுங்க, நீ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, நீங்களே மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கோங்க. பிரபா அடிக்கடி சொல்வார், நான் வந்து பாகவதம் டிரான்ஸ்லேட் பண்ணணும், அதுக்கப்புறம் மகாபாரதம் ராமாயணம் எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரபா ஆசைப்படுவார். ஆனால் பிரபுபாத் வந்து பாகவதம் 10th canto 13th chapter 13வது அத்தியாயம் தான் அவரால் டிரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த உலகத்தை விட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே, ஆனால் அவர் வந்து ஆசைப்பட்டது வந்து எல்லாமே நான் பண்ணி நிறைய டிரான்ஸ்லேட் பண்ண ஆசைப்பட்டார். ஆனால் என்ன பண்ண முடியல, அந்த உள்ள பக்தர்களால் என்ன பண்ண ரன் பண்ண முடியும். அதனால இவருடைய எப்பயுமே இவருடைய மேற்பார்வை தேவைப்பட்டது. புது டெம்பிள் நோக்குறாங்க, புதுசாக ரத யாத்திரை பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே அவர் கூப்பிட்றாங்க, எல்லாத்தையுமே போயிட்டு. ஆனால் ஒரு ப்ரீஃப் கேஸ் வச்சுப்பார், எப்பயுமே எங்கே போனாலும் அதை கேரி பண்ணுவார். அதுதான் அவருடைய அந்த சான்ஸ்கிரிட் கமெண்ட்ரிஸ், முந்தின ஆச்சாரியர்கள் எழுந்த கமெண்ட்ரிஸு, புக்ஸ் எல்லாம் வச்சுருப்பார். ரெஃபர் பண்ணி என்ன பண்ணுவார், நிறைய புக்ஸ் வச்சுப்பார் பிரபாத். வச்சுட்டு அது என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் படித்து ஒரு பர்பட் எழுதுறது சில சமயம் 3 நாள் ஆகுமா. இப்போ புக்கு படிக்கிறோம் இல்லையா, யாராவது படிச்சு போடலாம், முதல் பேஜ் 2வது பேஜ் படிக்கணும்ல, 2 3 pages 5 pages சொல்கிறோம் இல்லையா. அவர் வந்து ஒரு லைன் ஒரு சில சமயம் ஒரு பேராகிராஃப் எழுதுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துப்பாராம். சில சமயம் 3 days எடுத்துப்பாராம். இது திங்க் பண்ணி எப்படி சொன்னால் எங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு எல்லாமே புரியாது. இப்போ நம்ம திடீர்னு விஸ்வாசக்கர தாக்கூர் புக்கை எடுத்து படிங்கன்னா ஒன்றுமே நமக்கு புரியாது. ஏன்னா நம்ம வந்து எப்படி இருக்கோம், ரொம்ப லோவில் இருக்கும். நமக்கு புரியாது எப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சு நம்ம மொழியில் எப்படி கொடுக்கலாம், காரு டிரைவர் அப்படின்னு சொல்லி அனாலிஸ் அது மாதிரி கொடுப்பார். காரில் எப்படி ஒரு டிரைவர் இருக்கிறாரு, டிரைவர் வந்து கார் கிடையாது. அதே மாதிரி இந்த உடல்ல வந்து ஆன்மா, இந்த மாதிரி ஒரு புரியற மாதிரி எப்படி மாடர்ன் மேனுக்கு புரியும். பிரம்மா இஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஜினியர், பிரம்மா இஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஜினியர். நமக்கு இன்ஜினியர் தான் புரியும். ஓ இன்ஜினியரா, எல்லாருமே தெரியுமா இன்ஜினியர் தான். எல்லா வீட்லையும் பேரன் படிக்கிறான், பையன் படிச்சிருக்கான், எல்லாம் நம்மளே படிச்சிருக்கோம் இன்ஜினியரிங்கு. இன்ஜினியர் எல்லாரும் தெரியும். உடனே பிரம்மா என்ன பண்ணுறாரு, பிரம்மா இஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் ஃபார் திஸ் யூனிவர்ஸ். இந்த மாதிரி நமக்கு புரியக்கூடிய லாங்குவேஜ் என்ன பண்ணுறாரு, எல்லா விதமான ஆச்சாரியங்களையும் ரெஃபர் பண்ணி அவங்க கொடுத்துருக்காரு. தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு கொடுத்துருக்காரு. அதனால் நம்ம பிரபாகர் மிஞ்சி போயிடலாம் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. ஆக்சுவலாக அவருடைய புக்ஸ் படித்தது போக மிச்ச நேரம் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், மற்ற ஆச்சாரியர்கள் புக்கெலாம் கொஞ்சம் படிக்கலாம். ஓகே, தவறு கிடையாது. ஆனால் அவருடைய புக்ஸ் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஆழமாக படிக்கணும். ஸோ அதனால் ரொட்டீனாக என்ன பண்ணுறாரு பிரபா வந்து பாகவதம் என்ன பண்ணுறாரு, டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. எல்லாம் சான்ஸ்கிரிட் வால்யூம், பெங்கால் வால்யூம்ஸ் எல்லாம் பக்கத்தில் வச்சுப்பார். எல்லா விஷயம் என்ன பண்ணுவார், டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஓகே, ஸோ அந்த ஃப்ளோரிடா யூனிவர்சிட்டி அசைன்மெண்ட்லாம் முடிஞ்சது. இப்போ திருப்பி நியூயார்க் வரார். ஓகே, 3 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ண, லண்டன் போகும். அப்போ லண்டனில் போய் என்ன ஆயிடுச்சு, அவருக்கு உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு. ஏன்னா கண்டினியூஸ் என்கேஜ்மெண்ட் இல்லையா, உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு. லண்டன் வேறு என்ன எப்பயுமே கூலாகவே இருக்கும், சன்லைட்டே பார்க்கவே முடியாது. சன்லைட் எங்கே பார்க்க முடியலையோ அது நரகம், பிரபா சொல்வார். ஓகே, கனடா லண்டன்லாம் எப்பயுமே சன்லைட்டே இருக்காது, நோ சன்சைன். அதனால பிரபா என்ன ஆயிடுச்சு, அவருடைய ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு. ரொமாட்டிக்காக இந்த பெயினா, ரொமாட்டிக் பெயின், எலும்பு அது எனக்கு ஏற்கனவே இருக்குன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். எனக்கு வந்து வார்மாக இருக்கணும், எனக்கு ஆல்ரெடி நிறைய வார்னிங் இது மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஷியாமசுந்தரர் சொல்கிறார், ஏன் இந்த மாதிரி நீங்கள் வந்து புக்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி பிரபா திடீர்னு கோவம் வந்துச்சு. ஏன் புக்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் புக்ஸ் எவ்வளோ எழுதிட்டேன், நீங்கள் எந்த புக்ஸுமே நீங்கள் இன்னும் வெளியிடலை அப்படி பிரபா கத்திடுவார்.
ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க? புக்ஸ் எவ்வளோ முக்கியம் தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் எதுக்கு புக் ட்ரஸ்ட்னு ஒன்று வச்சுருக்கீங்க? என்ன பண்ணுறாங்க அவங்கெல்லாம்? புக்ஸ்லாம் இன்னும் ஐ மீன்ஸ் பகவத்கீதா, டீச்சிங்ஸ் வாட்சைத்தினா, நெக்டர் ஆஃப் டிவோஷன், ஸ்ரீமத் பாரதம், கிருஷ்ணா, சுப்ரீமஸ்வரம் எதுவுமே வெளியே வரல இன்னும் அப்படின்னு சொல்லி பிரபா திட்டுறாங்க. ஷியாம சுந்தர் தான் வாங்கிக்கிறார் எல்லா திட்டையும். அப்புறம் நீங்கள் பெருசாக சொன்னீங்க ஃபாரின் லாங்குவேஜ்லாம் இப்போ இது பண்ணுறோன்னு சொல்லி சொன்னீங்க, எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். பகவத்கீதையும் இந்த மாதிரி வரலையே, அந்த மாதிரி மேக்மிலன் வந்து பகவத்கீதை வந்து கட் பண்ணி நிறைய கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டிரான்ஸ்லேஷன்லாம் நிறைய எடுத்துருவான் சின்ன புக்காக வேணும்னு சொல்லிட்டு. பிரபா வந்து அது பிடிக்காது. பிரபா ஃபுல் பகவத்கீதை வேணும், அதை நீங்கள் எப்போ அச்சனை பண்ணீங்கன்னு சொல்லி பிரபா கேட்குறாரு. ஷியாமசுந்தர் சொல்கிறார், ஓகே அது ஏன்னா அப்படின்னு சொல்கிறார். நோ, அதெல்லாம் நான் கேட்க விரும்பலை. உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த புக்ஸை வந்து நீங்கள் பண்ணும், இது பண்ணி ஆகணும்னு சொல்லி சொல்கிறார். என்னது? பகவத் டைல்ஸ். ஓகே. ஸோ ஜிபிஎஸ் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணின்னு சொல்லிடுறாரு. அப்போ ஷியாமசுந்தர் எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்துடுறார். ஆமாம் நீங்கள் சீக்கிரம் ரெடி பண்ணுங்கள், பிரபா வந்து ரொம்ப கோமா இருக்காங்க, புக்ஸ் இன்னும் வரலன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்லோவாக பிரிண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ மக்களுக்கு போய் சேரலாம், நீங்கள் ஏன் இவ்வளோ ஸ்லோ பண்ணீங்கன்னு சொல்லி பிரபா வருத்தப்படுவார். எதுக்காக நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகி டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் எதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும், நீங்கள் புக்கே ஆக்சுவலி இல்லைன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். ஸோ ஏன்னா எல்லாரும் கேட்குறாங்க இந்த மாதிரி புக்ஸ்லாம் படிக்கலாமா போனஃபைடான்னு கேட்குறாங்க. இப்போ என்னுடைய புக்கு வராதனால தான் எல்லாரும் வருத்தப்படுறாங்க, நீங்கள் சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே. ரஷ்காண்டாக எடிட் கூட பண்ணல, நீங்கள் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரவிந்த் ஒரு நாள் அரவிந்த் சொல்கிறாரு. நியூயார்க்லேருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இஸ்கான் ப்ரெஸ்லேருந்து. என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னா, டை நிப்பான்ற பிரிண்டிங் ப்ரெஸ்க்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்க. என்னென்ன அனுப்பிச்சிருக்காங்க, பெரிய புக்ஸுக்குள்ள இதெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜெர்மனில் வந்து ஈஷோபனிஷ் வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ்லாம் சொல்கிறார். நிறைய பிரபா வந்து ப்ளீஸ் ஆகிட்டார். ஓகே. ஸோ ஒரு நாள் வந்து ரன்சோரான்றவர் சொல்கிறாரு, ஒரு நாள் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்போ வந்து 1 o'clock நைட்டு. அப்போ நான் எதேச்சியாக எந்திரிச்சிட்டேன். அப்படி போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, பிரபா ரூம்ஸ்க்கு வெளியே போக வேண்டியது. அப்படி கிட்ட போய் பார்க்குறேன். பிரபா பேசிகிட்டே இருக்கிறார், டிக்டாப் ஃபோனில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாரு. நான் அப்படி கேட்குறேன், ஒட்டி பார்க்குறேன், அப்படி என்ன அவர் பேசுகிறதெல்லாம் கேட்குதுன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே. 1 மணிக்கு லைட்ஸை போட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஸ்ரீமத் பாகவத்தை வந்து டிக்டாப் ஃபோனில் சொல்வார். சொன்னா டேப்ரிக்காக ரெக்கார்ட் ஆகிடும். இந்த டேப்பை என்ன பண்ணுவார்னா அவர் சர்சூர் அனுப்புவார். நீ வந்து இந்த லெக்சரை கேட்டுட்டு நீ டைப் படிக்கணும். டைப் படித்து நீ என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். புக்கை வந்து பிரிண்ட் பண்ண கொடுத்தணும். இந்த மாதிரி அவர் பேசுவார், இவர் டைப் படித்து அதே மாதிரி நிறைய டைப் படிக்கிறதுக்குலாம் ஆள் வச்சுருக்கான். நிறைய பேர் டிவோடிஸ் தேவைப்படுது. இந்த ஷியாமா மாதாஜி நிறைய பேர் வந்து இது மாதிரி டைப் படித்து இது ஹெல்ப் பண்ணுவாங்க பிரபாதர். ஓகே. சர்சூர் மகாராஜ் தான் ரொம்ப நிறைய அந்த சர்வீஸ் பண்ணிக்கிறார். இந்த புக்கை எழுதினாங்களா அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி அவர் வந்து டே ஃபுல்லாக பயங்கர என்கேஜ்மெண்ட் இருக்கும். நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணுவார். மொத்தம் ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூங்குவார். ஸோ அடிக்கடி ஷியாமசுந்தர் பிரபு கூப்பிட்டுட்டு நீ வெஸ்டர்ன் ஃபிலாசபிலாம் என்ன இருக்குது அதெல்லாம் சொல்லி சாக்ரட்டிஸ் என்ன சொன்னார், அந்த மாதிரி அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார், எல்லா ஃபிலாசபியும் சொல்லி நான் வந்து அதை வந்து முறியடிக்கிறேன், மீன்ஸ் அது தப்புன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி அந்த மாதிரி பேசுவார் பிரபாகர். ஓகே. ஆனால் இதெல்லாம் பண்ணும்போதும் நிறைய கிருஷ்ணா பற்றி நிறையா பேசினாலும் அப்புறம் என்ன ஆகிடும், அவருடைய அந்த ஹெல்த் மொத்தம் இம்ப்ரூவ் ஆகாது. ஏன்னா அந்த லண்டன் கிளைமேட் அவருக்கு ஒத்துழைல. அதே மாதிரி நிறையா ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாரு இல்லையா, அதனால் அவருடைய உடல் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிட்டார். அப்போ ஒரு நாள் அரவிந்த் பிரபுவும் ஷியாமசுந்தர் பிரபுவும் கீழே படுத்திருக்காங்க. ஓகே. அப்போ ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, ஷியாமசுந்தரான்னு சொல்லி கேட்குது. நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஷியாமசுந்தரான்னு யாரோ கூப்பிட்ற மாதிரி கேட்குது. பிரபுபாத் தான் கூப்பிட்றாரு, ஏதோ அவசரமாக கூப்பிட்ற மாதிரி கேட்குறாரு. ஓகே. உடனே அவர் எந்திரிக்கிறார். ஷியாமசுந்தர் வேகமாக எந்திரிச்சோன்னா அவர் மேலே அந்த பங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, முட்டிக்கிறார். டம்முன்னு மெதுவாக எந்திரிச்சா தான் அது இதான் கரெக்டாகும். டம்முன்னு முட்டிட்டு அப்புறம் வர்றார், வேகமாக வர்றாரு. வர்றதுக்குள்ளே பிரபார் வந்து கொலாப்ஸ் ஆகி வந்துடுறாரு. அந்த வாசப்படியிலே வந்துடுறாரு, வாசல்லே வந்துடுறாரு. உடனே ஷியாமசுந்தர் அப்படியே தூக்குறாரு. அவர் விளம்புனாலும் அப்படி பிடிச்சிக்கிறார், தூக்குறாரு. என்ன பிரபாத் என்ன பண்ண அவருக்கு ஒன்றும் ஓடலை. பிரபாத் சொல்கிறாரு, அப்படியே உடலும் நடுங்குது பிரபாத். ஓகே.
அப்போ சொல்கிறார் இது வந்து ஒரு ஹீட்டர்லாம் போட்டு அவங்களே ஹீட்டர் வச்சுருப்பாங்களா, ஹீட்டர் வச்சு அந்த ஹீட்டர் மூலம் வைக்கிறாங்க. அப்புறம் பாரு ஷாம் சுந்தர் வைக்கிறார். நிறைய பிளாங்கெட்லாம் போட்டு அப்படியே சுற்றி வைக்கிறார். பிரபா கண்ணே திறக்கல, அப்படியே மோஷன் விஷயம் இருக்குது. அப்படி கடைசியில் பிரபா கண்ணை திறக்க சொல்கிறார். ஷாம் சுந்தர் போய் சீக்கிரம் போயிட்டு அந்த கருப்பு மிளகு இருக்கு இல்லையா, மிளகு எடுத்துகிட்டு வா அப்படின்றார். சொல்கிறார் எப்படி வந்து இந்த மிளகு பேஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறார். மிளகு பேஸ்ட் பண்ணுறார், வேகமாக நல்லா பொடி பண்ணி பேஸ்ட் பண்ணுறார். ஷாம் சுந்தர் சொன்ன மாதிரி, பிரபா சொன்ன மாதிரி அதை வந்து என் நெத்தியில் அப்ளை பண்ணுறார். ஓகே, அவர் ஹெட்டில் அப்ளை பண்ணுறார். இல்லை அப்ளை பண்ணுறார். என்ன ராங்குன்னு சொல்லி கேட்குறாரு. நீ அப்ளை பண்ண அப்படின்றார். ஓகே, எல்லாம் பண்ணிவிட்டு உடனே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பிரபா தூங்கு காலையில் 8 மணி வரையும் தூங்கிறார் அன்றைக்கி. ஓகே, அன்றைக்கி தான் நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துக்கிறார். ஓகே, 8 மணி தூங்குறாரு. அடுத்த நல்லா ஆயிடுச்சு, எந்திரிச்சாரு, உடம்புலாம் ஃபிட் ஆகிடுச்சு. எது நடந்த மாதிரியே அவருக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு யாரும் எதையும் சொல்லவில்லை. அப்படி இஸ் நார்மல். ஆனால் அவருக்கு ஒரு டெத்து ப்ளோ அன்றைக்கி நைட்டு கூட. ஓகே, இந்த மாதிரி அவர் லைஃப் வந்து என்ன அது கண்டினியூ ஆகுது. ஓகே, இதோ நான் முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா பாயிண்ட் ஷேர் பண்ணிட்டு ரெண்டு கிளாஸ் முடிச்சிடலாம். ஓகே, டைம் ஆயிடுச்சு. எதாவது கேள்வி இருக்கா? கேள்வி எதுவும் இல்லையா? பாயிண்ட்ஸ் போகலாமா? ஹரணி சொல்லு. லண்டன்ல கேட்குறாரு ரிப்போர்ட்டர். இதுவே ஹெல் தான், இதான் ஹெல்ன்றார். டம் 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 சத்தம் கேட்டே இருக்குது. ஃபயர் என்ஜின், ஆம்புலன்ஸ் இதான் போயிட்டு இருக்கு. இதான் ஹெல். ரைட். பிரபா வந்து அந்த இன்டர்வியூல வந்து ஒரு மெயின் பாயிண்ட் சொன்னாரு. என்னன்னா வந்து நமக்கும் கிருஷ்ணாவோட ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம சரிப்படுத்திட்டாலே வந்து நமக்கும் ஜீவன் சரியாயிடும். கரெக்ட், வெரி நைஸ் பாயிண்ட். அந்த ஒரு லேடி கேக்குறாங்க அந்த யுனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரிடால. ஆமா, அந்த ஏன் வந்து நீங்க யங் பீப்புளுக்கு வந்து இத டீச் பண்றீங்க? ஆமா கரெக்ட். அவங்க பிரபாதம் கேக்குறாங்க ஏன் யங் பீப்புளா இங்க இருக்காங்க. நான் படிக்கிறது வந்து யங் ஏஜ்ல படிச்சாதான் நல்லது, அதனால தான் நாங்களும் இதே யங் ஏஜ்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரகலாத். கரெக்ட். So அதுக்கு வந்து we cannot teach the old people for new tricks. Old dog cannot teach. We cannot teach old dog new tricks. Okay. Hare Krishna. ஈஸ்வரி மாதாஜி வரல. ஓகே, பிருந்தா மாதாஜி வீட்டில் படுங்க. தேங்க்யூ மாதாஜி. பிரபுபாதர் வந்து இமயமலை மாதிரி நம்ம வந்து ஒரு தூசுக்கு சமானம். தூசுக்கு சமானம். ஓகே ஓகே, தேங்க்யூ. இன்னொரு சொல்லட்டா பிரபு? ஒரே நிமிஷம் மாதாஜி, வேற எதுவும் பாயிண்ட் இருக்கா? பிரபுபாதர் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஜினியர், சன்லைட் இல்லாத இடம் வந்து நரகம். தேங்க்யூ மாதாஜி. போதும், வீட்டில் படுக்கோங்க. பிரம்மா வந்து ஃபர்ஸ்ட் இன்ஜினியர். ஓகே, அவர் தான் சொல்லுவார். நமக்கு புரியுற மாதிரி பிரபா சொல்லுவார். இப்போ சந்தோஷ் பிரபு வந்து பாயிண்ட் போட்டுக்காரு. பாவதாஸ் பிரபு வந்து கேட்குறாரு, ஏன் நம்ம மாயால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், எப்படி வந்து ஆன்மீகத்துக்கு வரலாம்னு சொல்லி கேட்குறாரு. பிரபா சொல்கிறாரு, இது ஆன்மீக லைஃப் வந்து ஒரு போட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி. அந்த போட்டில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங் வேவ்ஸ்லாம் வரும், ரொம்ப ஸ்ட்ராங்கான அலைகள்லாம் வரும். அந்த போட்டை ஷேக் பண்ண ட்ரை பண்ணும். ஆனால் அங்கே ஒரு எக்ஸ்பர்ட் போட்மேன் என்ன பண்ணுவார், அவர் வந்து இதை கடத்தி மீன்ஸ் அந்த போட்டை வந்து கரெக்டாக வழிநடத்தி கொண்டு போயிடுவார். அந்த மாதிரி தான் ஆன்மீக குரு ஃபாலோ பண்ணோன்னா கரெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் பிரபு சொல்கிறாங்க. ஓகே, பிருந்தா மாதாஜி சொல்லுங்கள். பிருந்தா மாதாஜி வீட்டில் இருக்கீங்க? ஓகே, கேட்கல. சரி, கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஏர்போர்ட்ல ஒரு நாடகம் போடுறாங்க. நாடகம் போடும்போது நாரதர் வந்து எல்லாருக்கும் பிரணாம் பண்றாரு. ஒரு செருப்பு தைக்கிறவங்க பிரணாம் பண்றாரு. அந்த நாடகம் தான் செருப்பு தைக்கிறதும் அந்த இது இருப்பாங்க இல்லையா பிராமணர், அந்த நாடகம் தான் போடுறாங்க. நம்ம அவர் வந்து ஒரு பெரிய வைஷ்ணவர், அவர் கிருஷ்ண பக்தர். அதனால வைஷ்ணவர்கள் வந்து பிராமணர்கள் சிறந்தவர்கள். அதனால நம்ம வைஷ்ணவர்களுக்கு எந்த இடத்துல எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களுக்கு பிரணாம் பண்ணணும்னு சொல்றேன். கரெக்ட். ஸோ ஒரு வைஷ்ணவர் பிரணாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேங்க்யூ மாதாஜி. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபு, பிரபுபாதா வந்து தீட்சை கொடுக்கும் போது டேவிட் ஒரு பிரபு பேர் மாத்தி கொடுக்கிறாரு, அமரேந்திர பிரபு. பேர் மாத்தல, தேவர்கள் சிறந்தவர்கள் பேர் மாத்தல, பேர் கேட்டா கொடுக்குறாரு. காயத்ரி மந்திரம் சொல்லும் போது ஒரு லைன் விட்டுருவாங்க. தேவர்களின் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் வந்து நான் எப்படி எல்லாரையும் மாத்த முடியும் அப்படின்னு கேக்குறாரு பிரபுபா கிட்ட. அவர் சொல்றாரு, நீங்க எல்லாரையும் பார்த்த உடனே முதல்ல சாண்ட் பண்ண சொல்லுங்க, மகா மந்திரம்
हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे அதே மகா மந்திரத்தை சான் பண்ண சொன்னீங்கன்னா அதுலயே எல்லாம் முடிஞ்சிரும். அவங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அவங்க அதுல இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட் மாதாஜி. தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு பாத சொன்னாங்க வண்டர்ஃபுல் பிரசாதம் and நீங்க கூட wonderful and சொன்னாங்க. ஆமா. He will simply distribute a wonderful prasadam, then they will become wonderful and they can come to the wonderful temple, their life also will become wonderful. I mean wonderful சொல்லுவார். Okay. Thank you மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இல்லையா? ஓகே. ஹரே கிருஷ்ணா. இப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு காலையில் வந்து ஈவினிங் வந்து கிளாஸ் வந்து 5:45 6 o'clock ஆரம்பிச்சிடும். மீட்டிங் நோட்டீஸ் அனுப்புகிறேன், நான் இன்வைட் அனுப்புகிறேன். ஹரே கிருஷ்ணா. இப்போ இங்கே இருக்க வைஷ்ணவர்களுக்கும் ஆன்லைன் இருக்க வைஷ்ணவர்களுக்கும் வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதரபஸ்ய கிருபா சிந்தபஹேவ ச பரிதானா பாவனேவ்யா வைஷ்ணவேவ்யா நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. Thank you very much. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.